கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பான சகோதர மற்றும் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவுமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபையன்போடு கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவுது என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களோடு நான் சார்ந்திருக்கக்கூடிய பழனி சகோதர சகோதரிகள் மற்றும் திண்டுக்கல், மதுரை வெளியூர் பிரயாணமாக நாம் கடந்த மாதம் முழுவதும் பிரயாணம் செய்த தமிழ்நாடெங்கும் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரிகள், விசேஷமாக தூத்துக்குடி சகோதர சகோதரிகள் அனைவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டு இன்றைய நாளில் நமது அன்பின் ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறும் வண்ணமாக நிறைய பாடங்களை கடந்த சில மாதங்களாக நம்ம தியானித்து வந்திருப்போம். அதில் குறிப்பிட்டு இன்றைய நாளில் கர்த்தருடைய சிலுவை பாடுகளை நாம் நினைவு கூறும் வண்ணமாகவும் அதோடு நாம் தேவனோடு செய்திருக்கக்கூடிய பொருத்தனைகளை நினைவு கூறும் வண்ணமாகவும் ஒரு கேரக்டர் லெசன் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் குறிப்பிட்டு கர்த்தருடைய சிலுவை பாடுகள் சம்பந்தப்பட்ட ஒரு பாடமாகவும் இது இருக்கும் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். ஆதார வசனம் சங்கீதம் 22:16 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 22:16. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். இதுதான் இன்றைய நாளில் நம்ம பார்க்க போற பாடத்தினுடைய ஆதார வசனம். குறிப்பிட்ட வார்த்தை, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். இந்த ஒரு வசனம் கர்த்தர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு தான் மரிப்பார் என்பதற்காக ஆணித்தனமாய் இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டின் ஆதார வசனம். கர்த்தர் இயேசுவை சிலுவையில் ஆணி அறைந்துதான் கொலை செய்தார்கள் என்பதற்கான ஒரு ஆதாரம், ஒரு எவிடன்ஸ் வேணும். அது பழைய ஏற்பாட்டில் எக்ஸாக்டா வேணும் அப்படின்னா சங்கீதம் 22:16 நம்ம பார்க்கும் பொழுது தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார். ஏசாயா 53 அதிகாரமும் சங்கீதம் 22 கர்த்தருடைய சிலுவை பாடுகளை நமக்கு கண் முன்னே தத்ரூபமாக நிறுத்தக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் மற்றும் பழைய ஏற்பாட்டின் ஒரு நிழல் என்று கூட அதை நம்ம சொல்லலாம். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, கைகளையும் கால்களையும் உருவ குத்தும் பொழுது அங்கே பயன்படுத்தப்பட்ட அந்த ஆணிகள் அது எவ்வளவு கொடூரமானது என்று நீங்க பிக்சர்ல பார்க்கலாம். பாருங்க, ஏறக்குறைய இது சாதாரணமான ஒரு ஆணி அப்படின்னா நமக்கு பரிச்சயமா நம்மளுடைய இல்லங்கள்ல 2 இன்ச்சு ஆணி, 3 இன்ச்சு ஆணி, காலண்டர்ல அடிக்கிறதுக்கு, போட்டோ ஃப்ரேம்லாம் மாற்றுறதுக்கு பயன்படுத்தி நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த ஆணி எப்படி இருக்குங்க? ஏறக்குறைய ஒரு ஒரு கடப்பாறை கம்பியினுடைய ஒரு பாதி இருக்கு இல்லைங்களா? அந்த ரோட்ல எல்லாம் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ல பார்க்கும்போது பூமியில குத்தி இறக்கிருப்பாங்க பாருங்க, அந்த ரோப் போகும் பாருங்க. சாமியான பந்தல் போடுறவங்க எல்லாம் பயன்படுத்துவாங்க பாருங்க. ஏறக்குறைய அந்த மாதிரி ஒரு மினி கடப்பாறை அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லணும். அவ்வளோ ஒரு கொடிய ஆணிகள். நெக்ஸ்ட் பிக்சர் கூட பாருங்க, ரொம்ப தத்ரூபமா அந்த முள்கிரீடமும் அந்த ஆணியும் நமக்கு கொடுக்கப்பட்டோம். ஸோ 3 ஆணிகள் கர்த்தருடைய மரணத்தின் போது பயன்படுத்தப்பட்டது. பொதுவாகவே சிலுவை தண்டனை கைதிகளுக்கு இந்த 3 ஆணிகள் பயன்படுத்தப்படுவது வழக்கம். விரித்தபடி 2 கைகளும் தனித்தனியா இருக்கிறதுனால லெப்ட்ல ஒரு ஆணி, ரைட்ல ஒரு ஆணி. கால் பாகம் 2ஐயும் ஒன்றாக இணைக்கும் பொழுது அதை 2ஐயும் சேர்த்து வச்சு என்ன பண்றாங்க? ஒரே ஆணியில அரைஞ்சிருவாங்க. அந்த வடிவம் அது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நிறைய பிக்சர்ஸ்ல, கற்பனை ஓவியங்கள்ல நம்ம பார்த்துருப்போம். அது நமக்கு புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விதமாக 3 ஆணிகள்ல கர்த்தர் இயேசு குறிப்பிட்டு காயமடைந்தார். இதை கடந்து அவருடைய உடல்ல முள்கிரீடம், விழாவில் குத்தப்பட்ட காயம், உடல் முழுவதும் வாரினால் அடிப்பிக்கப்பட்டு கசையடி காணப்பட்டது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஹார்ட் கூட அவருக்கு என்னாச்சுங்க? வெடிச்சு மரணம் சம்பவித்தது. இப்படி அவருடைய மன வியாகுலங்களையும் சரீர வியாகுலங்களையும் நிறைய காயங்களாக நம்ம வரிசைப்படுத்தலாம். ஆனா ஆணிகள் என்று சொல்லும்போது அது 3 தான். 3 ஆணிகள் தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. இப்போ இந்த 3 ஆணிகளுக்குள் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அடையாள அர்த்தங்களை 3 கண்ணோட்டங்கள்ல இந்த பாடத்தில் நம்ம பார்ப்போம். இந்த 3 ஆணிகளுக்கு 3 விதமான
ஆவிக்குரிய அடையாள அர்த்தங்களை இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல பரிசுத்தவான்களுக்கு தேவையான பாடமும் இருக்கும், கர்த்தர் இயேசுவை தனிப்பட்ட விதத்துல காட்டக்கூடிய விதத்திலும் பாடம் நமக்கு இருக்கும். இதை பார்ப்பதற்கு முன்னதாக முதலாவது இந்த சிலுவை பாடுகளை குறித்த சில விஷயங்களை நம்ம முன்னுரையாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் அந்த சம்பவத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். முதலாவது, சிலுவையில் அறையப்பட்டால் ஒரு குற்றவாளி பொதுவாக எத்தனை நாள் அந்த சிலுவையில தொங்குவாங்க அப்படின்னா 5 அல்லது 6 தினங்கள். மேக்சிமம் 6 தினங்கள், மினிமம் 5. ஆனா 5க்கு கீழே என்ன பண்ண மாட்டாங்கன்னா மறிக்க மாட்டாங்க. 5 நாளுக்கு இடைப்பட்ட கேப்ல 4 நாட்கள் 3 நாட்கள் அப்படி மறிக்க மாட்டாங்க. மினிமம் 5 நாள், மேக்சிமம் 6 நாட்கள் இருந்து மறிப்பாங்க. விசேஷமாக இவங்களுக்கு ஆணிகளால் ஊடுருவப்பட்ட அந்த துவாரத்தின் வழியாக கரங்கள்லையும் கால்கள்லையும் இருந்து இரத்தம் படிப்படியாக சொட்டி வடிந்து கொண்டே போய் முழுவதும் பலன் இழந்துதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, முற்றிலும் கடைசி சொட்டு அவங்கள்ட்ட இருந்து ஃபில்டர் ஆன பிறகுதான் அவங்களுக்கு மரணம் வரும். இந்த 5 அல்லது 6 நாட்கள் இடைவெளியில அவங்களுக்கு சாப்பாடும் கிடையாது, தண்ணீரும் கிடையாது, கொடுக்க மாட்டாங்க. பெயின் பாத்தீங்கன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒவ்வொரு மணி நேரமும் அதிகமாகுமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்ப நம்ம சாதாரணமா ஒரு இரும்பு துகள், ஒரு சின்ன குண்டூசி, துருப்பிடிச்ச ஒரு கம்பி நம்மளுடைய கால்கள்லையோ கைகள்லையோ குத்திடுச்சுன்னா டிடி போடுறோம், டிடி இன்ஜெக்ஷன் எடுக்கிறோம். அப்படின்னா அந்த துருவினால என்ன ஆயிடும், இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு ஒரு மாதிரி வலி குத்தும், தெரியுங்களா, விண்ணு விண்ணுன்னு தெரியும். ஆனா எவ்வளவு கொடிய ஆணிகள், அது கடப்பாறைக்கு ஒப்பான ஆணிகள் உடல்ல 3 இடங்கள்ல ஊடுருவும் பொழுது என்ன மாதிரியான ஒரு இன்ஃபெக்ஷன் அது ஏற்படுத்தும் யோசிப்பா. வித்தியாசமான நோவு, ஒரு விதமான வலி வேதனைகளை உடல் ஒவ்வொரு நிமிஷமும் உணரும். தலைப்பகுதியை அது பெரிய அளவுல பாதிச்சு அந்த சிலுவையில் அறையப்பட்டவர்களுக்கு வித்தியாசமான காய்ச்சல் வரும். அந்த காய்ச்சலை கம்பல்சரி அவங்க என்ன பண்ணி ஆகணும்னா தாங்கியே தீரணும். பாடி அசைக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒரு முழு உடல் எடையை ஆணிகள்ல தொங்க விடப்பட்டு தான் அவங்க தாங்கிட்டு இருக்கும்போது அவங்க வலியினால் துடிக்கும் போது கூட உடம்ப சேக் பண்ண முடியாது. அந்த வலியினால அப்படி உடம்ப லேசா ஆட்டினா இன்னும் வலி கூடுமே தவிர குறையாது. தலையை அப்படி தொங்க போட்டு உயிரோடு இருந்தாலும் ஒரு மரித்த பிரேதம் மாதிரி தான் அவங்க காட்சியளிப்பாங்க. ஏன்னா பாடியை எந்த சூழல்ல என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியும். ஒருவேளை அப்படி அசையாமல் இருக்கும் பொழுது கழுகுகள்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சு கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சிட்டு பாருங்க, எவ்வளவு வேதனை பாருங்க. அதாவது இந்த தண்டனையை அறிமுகப்படுத்திய ரோமக அரசாங்கம் நிச்சயமாக இந்த தண்டனையை கொண்டுட்டு வரணும்னு நினைச்சவங்க எல்லாம் இருதயத்தை ஒரு பக்கம் கழட்டி வச்சுட்டு தான் அந்த திட்டத்தை போட்டிருப்பாங்க போல தெரியுது. மனிதாபிமானமே இல்லாத ஒரு தண்டனை. கிமு கிபியில வரலாற்று பதிவுகள்ல இது போல ஒரு கொடிதான தண்டனை கிடையாது. இந்த மாதிரியான தண்டனையை எந்த அரசாங்கமும் யாருக்கும் கொடுத்ததில்லை. தூக்கு தண்டனை இருக்கு, துப்பாக்கியில சுட்டு கொண்டிருக்காங்க, விஷ வாயுக்களை செலுத்தி கொண்டிருக்கிறாங்க, மிருக கெபிகள்ல போட்டு கொலை செய்திருக்கிறாங்க, பட்டயத்தினால வெட்டி கொண்டிருக்கிறாங்க, விஷ வாயுக்களை அனுப்பி கொலை செய்திருக்கிறாங்க, மனித கழிவுகளை சாப்பிட வச்சு கொண்டிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இந்த சிலுவை தண்டனைக்கு ஒப்பான ஒரு கொடிய ஒரு தண்டனை மருத்துவர்களும் சொல்றாங்க, வரலாற்று ஆசிரியர்களும் சொல்றாங்க, எந்த அரசாங்கத்தாலும் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை அமல்படுத்தினதே இல்லை. எல்லாத்துக்கும் மேல இயற்கை, வெயில் மற்றும் குளிர், மழை எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணி ஆகணும். அந்த 5-6 நாட்கள் வெறும் உடலோடு என்ன பண்ணணும், அந்த கிளைமேட்னால உருவாகக்கூடிய சகல மாறுதல்களையும் அவங்க தாங்கியே தீரணும். வேற வழியே இல்லை. இறங்கி ஓடிடணும்னு தோணும், எப்படி ஓட முடியும்? ஆணி என்ன பண்ணப்பட்டாச்சு, சேர்த்து வச்சு அரைஞ்சிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல மன உளைச்சலாகும்படி ஒரு வேலை செய்வாங்க. அது என்னன்னா, அந்த குற்றவாளி எந்த தண்டனை என்ன ஒரு குற்றத்திற்காக தண்டனை அனுபவிச்சிருக்கிறாரோ அவருடைய தண்டனையை எழுதி, அவர் செய்த குற்றத்தை எழுதி மேல விலாசமா போட்டுருவாங்க. கர்த்தர் இயேசுவுக்கு மேல் விலாசம் எழுதி போட்டாங்கல்ல, இவர் என்ன சொன்னாருன்னு அந்த குற்றத்தில் இருந்துச்சுன்னா, இவர் யூதர்களுக்கெல்லாம் ராஜா என்று தன்னை சொல்லி கொண்டாருங்கிறத ஒரு பெரிய குற்றச்சாட்டா நினைச்சிட்டு எழுதி போட சொல்லி பர்மிஷன் கேட்டாங்க பிலாத்துக்கிட்ட. அது அவன் சொன்னான்னு சொல்லுங்க அப்படிம்பாங்க. இல்ல இல்ல நீங்க சொன்னபடிதான் நான் போடுவேன் அப்படின்னு தான் பிலாத் என்ன பண்ணாரு, அங்க பதில் சொன்னார். இந்த மாதிரி அது எதுக்குன்னா,
உடல் வலி வேதனையோடு சேர்த்து மனவலி வேதனையை அதிகப்படுத்த, மனதளவிலும் சஞ்சலத்தை இவங்களுக்கு அதிகமாக்க. யோசிச்சு பாருங்க, உலகத்தை மீட்க வந்த நமது ஆண்டவர் ஆதாமுக்கு பதிலாக நமக்காக ஈடுபலி கொடுக்க வந்துட்ட அவர் மறிக்க வந்தது ஓகே, நமக்காக மறிக்க ஒப்பு கொடுத்தது பெரிய மனசு. ஆனா இவ்வளவு ஒரு அவமானம், ஒரு கேவலம், ரொம்ப ரொம்ப இதன் மத்தியில பரிகாசங்கள், நிந்தைகள், எச்சியெல்லாம் கூட என்ன பண்றாங்க, காரி துப்புறாங்க, தலையில கொட்டுறாங்க, ஞான திருஷ்டியில சொல்லுங்கிறாங்க. இந்த அளவுக்கு நிந்தனைகளை, ஒரு அலைக்கழிப்பை சந்திச்சு அவ்வளோ அவமானப்பட்டு மறிச்சிருக்கிறார். ஆனா ஒண்ணு, மற்ற குற்றவாளிகள் மாதிரி அவர் 5 நாள் 6 நாள் தொங்காம சிலுவையில 6 மணி நேரங்கள் அவருக்கு உயிர் பிரிந்ததுக்கு நம்ம ரீசன் பார்த்துருக்கிறோம் நிறைய பாடங்கள்ல. அவர் தேவன் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை கொடுத்து தீர்ந்த பிறகு 5-6 நாட்கள் அவர் சிலுவையில அவமானப்படணுங்கிறத தேவன் ஒருபோதும் விரும்பல. 2வது, தேவன் அவரை கைவிட்ட அந்த அதிர்ச்சியில அவருக்கு இருதயம் வெடித்து அவருக்கு 6 மணி நேரங்கள் என்னாச்சு, மரணம் சம்பவித்தது. இதுதான் மற்ற குற்றவாளிகளுக்கும் கர்த்தருக்கும் உள்ளான வித்தியாசம். அவங்களுடைய எலும்புகளை உடைக்க வர்றாங்க, கர்த்தருக்கு வரும்போது ஆல்ரெடி அவர் மரிச்சிருந்தார் இல்லைங்களா. இப்ப பாருங்க, நமக்காக ஆண்டவர் இயேசு எவ்வளவு பெரிய ஒரு அவமானமான ஒரு சின்னத்தை தெரிவு செய்திருக்கிறாரு. எந்த கவர்மெண்ட் ஆட்சி காலத்துல இருக்கும்போது குமாரனை பிதாவானவர் உலகத்துக்கு அமைச்சிருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கும்போது இதுல நம்ம மேல தேவன் வச்சிருக்கிற அன்பை தான் நம்ம பெருசா உணர முடியுது. நம்மளை மீட்பதற்காக குமாரனை ஒரு கொடிய அரசாங்கம் ஆட்சி காலத்துல இருக்கும்போது, ஒரு மிகப்பெரிய சித்திரவதை தண்டனை ஆகிய சிலுவை தண்டனை நடைமுறையில இருக்கும்போது அவர் பூமியில அனுப்பிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, அது எவ்வளவு பெரிய ஒரு அன்பை குமாரன் நம்ம மேலையும் பிதா நம்ம மேலையும் வைத்திருக்கிறதை வெளிப்படுத்துகிறது என்பதை ஒரு முன்னுரையாக நம்ம பார்த்துட்டு, இப்போ இந்த பாடத்தினுடைய 3 ஆணிகளை 3 கண்ணோட்டங்களை நம்ம பார்க்கலாம். முதல் விளக்கம், இதற்கான அடிப்படை பேசிக் விளக்கம் தான். இந்த 3 ஆணிகளுக்கு 3 விதமான ஆவிக்குரிய விளக்கம் வரும். மொத்தம் அப்போ 9, 9 மீனிங் நம்ம பார்ப்போம். அது 3 பகுதியாக பிரிச்சு பார்க்க போறோம். முதல் 3 விஷயம் ரொம்ப ரொம்ப நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான பேசிக்கான விஷயம். அந்த முதல் 3 விஷயம் என்ன அப்படின்னா, பிரதர் ஸ்லைட் மாத்துங்க. முதலாம் ஆணி, முழு மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக கர்த்தர் இயேசு கொடுத்துட்ட ஈடுபலி. ரேன்சம்ல தான் எல்லாமே அடக்கம் இல்லைங்களா. முழு மனுக்குலத்தை மீட்க அவர் கொடுத்துட்ட ரேன்சம், முழு சிலுவை, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்ப ஆணிகளை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா செப்பரேட் பண்ணி பார்க்கறோம். அந்த ரேன்சமுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்துக்குள்ள 3 பாகங்களா நம்ம பிரிக்கும் போது, முதலாம் ஆணி முழு மனுக்குலத்தையும் மீட்பதற்கு கர்த்தர் இயேசு கொடுத்துட்ட ரேன்சம், ஒற்றை வரியில சொல்லலாம். 2வது ஆணி தனிப்பட்ட விதத்துல யூதர்களை மீட்பதற்காக கர்த்தர் இயேசு கொடுத்துட்ட மரணம், பலி. 3ஆம் ஆணி பரிசுத்தவான்களை, திருச்சபை ஜனங்களை மீட்பதற்காக, தனது சரீரமாகிய சபைக்காக கர்த்தர் கொடுத்துட்ட ஒரு மரணம். ஒரே மரணம் தான். 3 மரணமா இல்ல, ஒரு மரணத்தில் 3 ஆசீர்வாதங்களை முதல் பாயிண்ட்ல நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம கேட்கலாம், பிரதர் ஆதாமுடைய சந்ததிக்காக கர்த்தர் கொடுத்துட்ட ஒரே ஜீவன் மனுக்குலத்தை மீட்குதுன்னு சொன்னாலே அதுதானே யூதர்களுக்கும், அதுதானே திருச்சபைக்கும். எல்லாரும் யார் தான்? ஆதாமுடைய ஜெனரேஷன் தானே நம்மெல்லாம். இதுல யூதர்கள் கிரேக்கர்கள் நம்ம எவ்வளவுதான் பிரிச்சு சொன்னாலும் கர்த்தர் இயேசு கொடுத்துட்ட ரேன்சம்ல ஆதாமுக்குள் மரிக்கிற எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்ங்கிற பக்கா ஆன்சர் நமக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் இதை 3 டிவிஷனா நம்ம பிரிக்கணும்னா, சிலுவையில் 3 ஆணி இடம்பெற்று அதை நம்ம என்ன பண்ணிடுச்சு, சிந்திக்க வச்சிருச்சு. இதுக்கு செப்பரேட்டா வசன பகுதியிலும் அமைஞ்சிருச்சு. நமக்கு படிக்கலாம். முதல் ஆணி மனுக்குலத்திற்காக அவர் கொடுத்துட்டது கலாத்தியர் 3:13. இங்க பார்த்து படிங்க டக்குன்னு. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இந்த நம்மை யார்? சாரி, 2வது ஸ்லைடு போயிடுச்சு. யோவான் 1:29. நான் தான் தவறா சொல்லிட்டேன். இதான் முதல் ஆணி. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு,
இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இங்கே யூதர்கள் பத்தி இல்ல, கிரேக்கர்கள் பத்தி இல்ல, சுவிசேஷகத்துல சபையை பத்தி பேசப்படல. ஒரே வார்த்தையில முடிக்கிறார் யோவான் ஸ்நானகன், இதோ உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. சோ ஒரு கையில அடிக்கப்பட்ட ஆணியை நம்ம இப்ப எப்படி என்ன புரிஞ்சுக்கலாம்? முழு மனுக்குலத்திற்கும் அவர் ஈடுபலி ஆகணும்னா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவரு மீட்கும் பொருள் கொடுக்கணும். இது முதல் ஆணி, முழு உலகத்தை மீட்பதற்கு கர்த்தர் கொடுத்துட்ட ரான்சம், ஈடுபலியை குறிக்குது. இரண்டாம் ஆணி தான் நம்ம முதல்ல படிச்ச கலாத்தியர் 3:13. இப்ப வாசிக்க கேட்போம் மீண்டுமாக. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இந்த நம்மை யாரு? இந்த இடத்துல மனுக்குலத்தை பத்தி ஜெனரலா பேசல அப்போஸ்தலன், திருச்சபை பத்தியும் பேசல. குறிப்பா மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகின்னு ஒரு குறிப்பிட்ட நபரை பத்தி, ஒரு மக்களை குறிச்சு பேசுறாரு, ஒரு இனத்தை குறிச்சு பேசுறாரு. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டார்னா இப்ப நம்ம யாரு எதுல இல்ல? நம்ம இந்தியர்கள். நம்ம எங்க எதுல இல்ல? நியாயப்பிரமாணத்துக்கு கீழே அந்த சாபத்துல இருந்தோமா நமக்கே முதல்ல அது பொருந்தாது. ஒரு கிரேக்கருக்கு இது பொருந்துமா? பொருந்தாது. ஒரு அமெரிக்கனுக்கு இது பொருந்துமா? பொருந்தாது. அப்ப இந்த நமக்கு மரத்திலே தூக்கப்பட்ட கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை எல்லாம் நீக்கி நமக்காக அவரு மரணம் அடைச்சா, நமக்காக மரித்தார் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை குறிப்பிட்டு நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக இருந்த யூதர்களுக்கு மட்டுமே பொருந்தும். இது இடது பக்கம் இருக்கக்கூடிய ஆணின்னு புரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, இன்னொரு வசனம் ரொம்ப ஆப்டா இருக்கும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14-15. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. டைரக்டான வசனம் பார்த்து, நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு கீழா இருந்தவங்களை எப்படி மீட்டாரா? அந்த நம்ம கலாத்தியர்ல படிச்சதை விட இது எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க இந்த வசனம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்தனா, அப்ப நியாயப்பிரமாணம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சப்போர்ட்டிவா இல்ல. எப்படி இருந்திருக்கு? எதிரிடையா இருந்திருக்கு. கையெழுத்துல மைகளால் எழுதப்பட்டிருந்த அந்த நமக்கு விரோதமான அந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல், இரண்டாவது ஆணி. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி முதல் ஆணி. சிலுவையின் மேல் அவர் ஆணி அடித்தாரு. நியாயப்பிரமாணத்தின் கீழாக சபிக்கப்பட்ட அந்த ஒரு கட்டளையை கடைபிடிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த யூதர்களுக்குன்னு ஒரு ஆணி. அடுத்த வசனம் கூட படிச்சிருங்க, 15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். தெளிவா சொல்லப்பட்டுருச்சு. மனுக்குலத்தையும் மீட்டாரு, நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக சாபத்தில் இருந்த யூதர்களையும் மீட்டார். குறிப்பாக அனைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அப்ப இந்த வெற்றி எல்லாமே எங்க அடங்குதுங்கிறாரு? சிலுவையில். அவர் அடிக்கப்பட்ட ஆணிகளே நமக்கு என்ன ஒரு பதிலை கொடுக்குதுன்னா, ஒவ்வொருவருடைய ரட்சிப்பை நமக்கு பகுத்து பகுத்து பிரிச்சு காட்டு. இப்ப சபைக்கு கண்டிப்பா எந்த ஆணி சரியா பொருத்தமா இருக்கும்? உலகத்துக்கு கையில் ஒரு ஆணி, அது ரைட் ஹேண்டுன்னு வச்சுக்கோங்க. இடது கை ஆணி யூதர்களுக்கு. இப்ப கால் ரெண்டுலையும் ஆணி வச்சு அடிக்கப்படுவது எக்ஸாக்டா நம்மளை காட்டுறது கவனிச்சிங்களா? கால் எதை குறிக்குது? கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாரும். எனக்கு கால்னு வந்துட்டாலே உடனே பாதம். நம்ம பாதத்தை கேட்கவே இல்லை உங்ககிட்ட. ஏன்னா நம்ம பாதமா இருக்கிறதுனால என்ன சொல்லிடுறோம் ஈஸியா? பாதத்துல ஆணி அடிச்சாங்க. காலில் ஆணி அடிச்சாங்களா பாதத்தில் அடிச்சாங்களா? காலில் தான் அடிச்சாங்க. பாதம் எங்க இருக்கு? கீழே இருக்கு. உங்க உரிமை பாராட்டல் புரியுது, அது ஓகே தான். ஆனாலும் கால் அப்படின்னாலே நீங்கள் அவர் மாதிரியை பின்பற்றி வரும்படி அடிச்சுவட்டை பின்வைத்து போனார் என்று சொல்லும் போது கால்களில் பாய்ந்த ஆணி குறிக்குது அழியாமைக்கு ஒரு சந்ததியை கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ அவங்க யார் மாதிரியே இருப்பாங்க? கர்த்தர் மாதிரியே இருப்பாங்க. சோ அவங்களால முடியாது. இந்த உலகத்தை ஜெயித்து மாம்ச இச்சைகளை ஜெயித்து இவங்களால என்ன பண்ண முடியாது?
அவ்வளவு சுலபமா போயிட முடியாதுன்னா அதுக்கு ஒரு ஆணி அடிச்சார். அப்படின்னா முற்றிலும் சிலுவையிலேயே எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஜெயிச்சு தான் வெற்றி சிறந்தாருன்னு போன வசனத்துல நம்ம படிச்சோம். கிளியரா புரியுதுங்களா? ஆணி, 3 ஆணியினுடைய முதல் வியூ. முதல் ஆணி வலது கை, அப்படி வச்சுக்கோங்க, முழு மனுக்குலத்தின் பாவத்திற்கும் கர்த்தர் கொடுத்த ransom. இரண்டாவது ஆணி இடது கைன்னு வச்சுக்கோங்க, என்னதான் மரண தண்டனையிலிருந்து ஆதாமுடைய சந்ததியை மீட்டாலும் நியாயப்பிரமாணத்தை கைகொள்ளுகிறவர்கள் மாத்திரமே நியாயப்பிரமாணத்தினால் ஜீவனை அடைய முடியும். அப்போ ஒரு பரிபூர்ண மனிதனால் மாத்திரமே கடைபிடிக்கக்கூடிய நியாயப்பிரமாணத்தை இஸ்ரேல் ஜனங்களால கடைபிடிக்க முடியலங்கும் போது அங்க ஒரு ஆணி தேவைப்பட்டுச்சு. அவங்க சார்பாகவும் கர்த்தர் இயேசு நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றி ஜீவன் அடைஞ்சார். நிறைய பேத்துக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்கும். கர்த்தர் இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி அதனால ஜீவன் அடைஞ்சாரா? இப்படி எல்லாம் கேள்வி நிறைய கேட்பாங்க. சிம்பிள், ஒரு பரிபூர்ண மனிதனால் மட்டும்தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். அதை எழுத்தின்படி அல்லாமல் ஆவியின்படி புரிந்து கொண்டு அழகாக கடைபிடிச்சார். அப்ப மனுக்குலத்தையும் மீட்க அவரால முடியும், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாம தவித்துக் கொண்டிருந்த யூதர்களையும் மீட்க அவரால முடியுங்கிறது வலது கையிலையும் இடது கையிலும் இருக்கக்கூடிய 2 ஆணிகள்ல அவர் வெற்றி சிறந்ததை நமக்கு காட்டும். கால் பாதங்கள், எனக்கும் பாதங்கள் வந்துருச்சு. கால்கள்ல அடிக்கப்பட்ட 2 ஆணிகள் ஆண்டவர் இயேசுவினுடைய சாயலை அடையணும்னா ஒரு சின்ன கூட்டத்தை அந்த அழியாமையில கொண்டு போய் உயர்த்தணும் அப்படின்னா இவங்களால் அது சாத்தியம் இல்லை. அவர்கள் சார்பாகவும் கிறிஸ்து இயேசு சிலுவையில வெற்றி சிறந்தே ஆகணும் அப்படிங்கிறத நமக்கு காண்பிக்குதான் அன்பான சகோதர சகோதரிகளே. அதை குறித்த வசனம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17. இதுல 2 தரப்பையும் பத்தி பேசுறாரு பாருங்க. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். ஒரு சுவர் இருந்துச்சான் நடுவுல, ஒரு பக்கம் மாம்சீக யூதர்கள், இன்னொரு பக்கம் புறஜாதி ஆகிய நாம. இப்ப பகையாய் நின்ற நடுச்சுவர் எது? நியாயப்பிரமாண சட்டதிட்டங்கள், குறிப்பாக விருத்த சேதன உடன்படிக்கை. ஐஸ்வர்யவானும் ஏழை லாசரும் பாடம் நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகத்துல இருக்கணும். அதுல லாசரு என்ற தரித்திரன் புறஜாதி, ஐஸ்வர்யவான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் தேவ ஆராதனை முறைமைகளையும் முன்னுரிமைகளையும் பெற்றுக்கொண்ட யூதர்கள். சம்பரமாய் சாப்பிடுறாரு ஐஸ்வர்யவான். ஆனா லாசரு வாசல் அருகே உட்கார்ந்து ஒரு துணிக்கைக்காக வெயிட் பண்றாரு. ஆனா அது அவருக்கு டைமுக்கு என்ன ஆகுறது இல்ல, கிடைக்கிறது. 2 பேரும் மறிக்கிறாங்க. லாசரு ஆபிரகாம் மடிக்கு போயிட்டாரு, ஐஸ்வர்யவான் என்ன பண்ணிடுறாரு? பாதாளத்தில். இதெல்லாம் நம்ம புல் பாடத்துல கேட்டிருக்கோம். இது 2மே 2 யுகத்தில் நடக்கிற விஷயம், 2 சந்ததியை பத்தினது, 2 விதமான வேறு வேறு ஜாதிகளை பற்றினது. அப்ப தடையாய் நின்ற அந்த தடுப்பு சுவர், நியாயப்பிரமாணம் என்கிற சட்டதிட்டங்களை புறஜாதிகள் உணராம இருந்தாங்க. அதை ஃபாலோ பண்ண முடியல அவங்களால. என்ன சொல்லப்போனா புரிந்து கொள்ளவே முடியல. யூதர்களால தான் அதை பின்பற்ற முடியல. புறஜாதிகள் அந்த விருத்த சேதனம்ங்கிற ஒரு தடையினால யூதர்களை விட்டு ரொம்ப இடைவெளியோட இருந்தாங்க. இந்த தடுப்பு சுவரை உடைத்தார்ன்றது தான் இந்த இடத்துல எபேசியர் 2:16 பாக்குறோம். பகையை சிலுவையில் கொன்று அதிலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக ஒப்புரவாக்கினாருங்கும் போது 3வது ஆணியில 2 வகுப்பாரையும் கொண்டு வந்தார். யூதர்களை நியாயப்பிரமாணத்திலிருந்து மீட்டார் என்பது 2வது ஆணி. 3வது ஆணி, இதனால யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. கர்த்தருடைய சரீரமாகும்படி வாய்ப்புக்குள்ள அவரை ஃபாலோ பண்ணி போறதுல இருந்த ஒரு மிகப்பெரிய தடை அப்போஸ்தலர்கள் மத்தியிலேயே இருந்துச்சு. பேதுருவே என்ன பண்ணிட்டாரு? விருத்த சேதனம் பண்ணலாமா கூடாதாங்கிற ஒரு குழப்பத்தோடு இருக்கும்போது பவுல் அப்போஸ்தலன்ட்டு அவரு கடிந்து கொள்ளப்பட்டார். அது எப்படி? கர்த்தர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போது உங்களில் விருத்த சேதனம் இல்லைன்னா ரட்சிப்படைய மாட்டேன்னு யார் சொல்லலாம்னு சொல்லிட்டு கடுமையா முகமுகமா பேதுருவே கூட என்ன பண்ணார்? அப்போஸ்தலனாகிய பவுல் கடிந்து கொண்டார். இப்படி ஒரு இடையூறு இருந்துகிட்டே இருந்துச்சு சுவிசேஷத்தினுடைய ஓப்பனிங்ல கூட. இது எல்லாத்தையும் முறியடிச்சதுதான் இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இரு திறத்தாரையும் என்ன பண்ணிட்டாரு? ஒரே சரீரமாக்கிட்டார். ஆக சிம்பிள், 3 ஆணிகளுக்கு ஓப்பனிங் அர்த்தம், அடிப்படை அர்த்தம், முழு மனுக்குலத்தின் பாவத்திற்கு அவர்களை மரண தண்டனையிலிருந்து மீட்பதற்காக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டியாக ஒரு ஆணி. சாபமாய் இருந்த சட்டதிட்டங்களை கடைபிடிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த கையெழுத்தினால் போராடி கொண்டிருந்த யூதர்களை மீட்க 2வது ஆணி. அவரது அடிச்சுவடை பின்பற்றி போகக்கூடிய சரீரமாகிய சபை. அதுல யூதர்களும் வந்துடுறாங்க, புறஜாதிகளும் வந்துடுறாங்க. நம்ம எல்லாரையும் அந்த இடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு
மூன்றாவது ஆணி. இது அடிப்படையான முதல் விளக்கம். 3 ஆணிகளுடைய இரண்டாவது கோணம். இப்ப நம்ம பார்க்க போறது 3 ஆணிகள்ல இரண்டாவது ஆவிக்குரிய அர்த்தம். இதை கொஞ்சம் நம்ம டீப்பா பார்க்கலாம். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொடங்கி பரிசுத்தவான்கள் அனைவர் முன்னாடியும் இருக்கக்கூடிய 3 விரோதிகளுக்கான. யாரெல்லாம் 3 விரோதிகள்? உலகம், மாமிசம், பிசாஸ். 3 வந்துட்டாலே புதிய ஏற்பாட்டுல நமக்கு ரைம்ஸ் மாதிரி டக்குன்னு சரளமா வாயில வரக்கூடியது உலகம், மாமிசம், பிசாஸ். உலகம், மாமிசம், பிசாஸ். டக்கு டக்குன்னு என்ன பண்ணிடுவோம்? சொல்லிடுவோம். இந்த 3 விதமான சோதனை அப்படியே கர்த்தர் இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனடியாக அவருக்கு வந்தது. எத்தனை டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி கர்த்தர் இயேசுவுக்கு அந்த 3 முறை சோதனை இருக்கு இல்லைங்களா? ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனடியாக நிகழ்ந்த அந்த சோதனை, அது ஒரே தரம் தான் வந்துச்சா, இல்ல அவருடைய மரணத்துக்கு முன்னாடி நிறைய முறை வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? சகோதரர் ரசல் அவர்களுடைய கருத்து, அவர் மரிக்கிற வரைக்கும் அநேகம் தரம் அது ஏற்பட்டிருக்கு. ஒரே மாதிரின்னு புரிஞ்சுக்கூடாது. எப்ப பார்த்தாலும் கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிட சொல்ற சோதனை அப்படி இல்லை. 3 விதங்கள்ல சோதனை ரொட்டேஷன் ஆகிட்டே இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்ப 3 சோதனைகள் நம்ம பார்க்க போறோம். உலகம், மாமிசம், பிசாசு. அதே விஷயத்தை நமக்கு ஆதரிக்கக்கூடிய கெட்சமனே தோட்டத்தினுடைய 3 முறை அவர் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தாரு. அது கூட லாஸ்ட் மந்த் நம்ம பாடத்துல பார்த்திருந்தோம், விழித்திருந்து ஜெபியுங்கள் பாடத்துல. பேதுரு கூட எத்தனை டைம் சோதிக்கப்பட்டாரு? இந்த 3 நமக்கு எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, பரிசுத்தவான்கள் 3 விதமான தடைகளை கடந்துதான் என்ன ஆக முடியும்? சபையாக முடியும். 3 விதமான தடைன்னு சொல்லும் போது சாதாரணமா ஸ்கிப் பண்ணி போற தடை இல்லை. இது கடுமையாய் சந்திக்க வேண்டிய சோதனைகள். இது நிச்சயமாக நமது பலத்தால முடியாது. அதுக்கு நிச்சயம் பிதாவாகிய தேவனுடைய வல்லமை குமாரன் மூலம் இருந்தால் மாத்திரமே நமக்கு சாத்தியம் சொல்லும்போது, இந்த 3 சோதனைகளை கர்த்தர் இயேசு சிலுவையில் எப்படி ஆணி அறைஞ்சார், அதே மாதிரி நாம எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது 3 ஆணிகளுடைய செகண்ட் வியூ, 2வது நம்ம பார்க்க போற கோணம். இப்ப அந்த 3 ஆணிகளை கர்த்தர் இயேசு பயன்படுத்தினதை நம்ம அந்த 3 சோதனைகளிலே பார்த்திடலாம். அநேக பாடங்கள் இந்த 3 சோதனைகள் பத்தி கேட்டிருப்பீங்க. நிறைய சகோதரர்கள் பல கோணங்கள் இந்த பாடத்தை உங்கள் மத்தியில் எடுத்திருப்பாங்க. சகோதரர் ரசல் அவர்களே இந்த 3 சோதனைக்கு பல விதமான கருத்துக்களை பல கோணங்கள் எழுதியிருக்கிறார். இந்த 3 சோதனைகளை மட்டும் எக்ஸாக்டா இது மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பல கண்ணோட்டங்கள் இருக்கு அந்த 3 சோதனைகளுக்கு மட்டும். அப்படி பார்க்கும்போது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3 தொடங்கி 10 வசனங்களை முதலாவது வாசிக்க கேட்போம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழகுதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமைகளையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். 3 விதமான சோதனை, 3 டைம் ஆணி அடிச்சிருக்கார் கர்த்தர் இயேசு. அந்த ஆணி என்ன, இந்த சோதனை என்ன, இந்த சோதனை கர்த்தருக்கு எப்படி வந்துச்சு, நமக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும்போது, அதான் நம்ம முதவே உங்களுக்கு சொன்னோம், இந்த 3 சோதனைகளை பல்வேறு கோணங்களாக நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது சிம்பிளா சொன்னா
இந்த பாடத்துக்கு சப்போர்ட்டிவா இதை நம்ம சொல்லணும் அப்படின்னா, மாம்ச சோதனை, சத்திய சோதனை, உலகத்தின் சோதனை, அல்லது ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திற்கான சோதனைன்னு சொல்லலாம். உலகத்தின் சோதனைனா அதான் உலகம், மாமிசம், பிசாசு. அப்படின்னா முதல்ல சாத்தான் கொடுக்கக்கூடிய ஆலோசனை மாம்சத்திற்கு, இரண்டாவது கொடுக்கக்கூடிய ஆலோசனை சத்தியத்துக்கு எதிரானது அல்லது விசுவாச சோதனை அப்படி கூட சொல்லலாம். மூணாவது வர்றது உலகத்தை வைத்து மயக்குவது அல்லது ஐஸ்வர்யங்களை காண்பித்து மயக்குவது. அப்படி பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப பாருங்க, கடுமையான பசி, 40 நாள் உபவாசம் முடிந்து ஒரு பரிபூர்ண மனிதனுக்கு எவ்வளோ ஒரு உணர்வு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பார்க்கிலும் 100 மடங்கு அவருக்கு எல்லா ஃபீலிங்ஸுமே இருக்கும். இப்ப நமக்கெல்லாம் விழுந்து போன அந்த சுபாவத்துக்குள்ள ஒட்டி கொண்டிருப்பது 1% 2% அப்படின்னா, அவருக்கு 100ம் கம்ப்ளீட்டா இருக்கும். பசி, தூக்கம், எந்த ஃபீலிங்ஸா இருந்தாலும் இல்லைங்களா, எல்லாமே நம்மளை பார்க்கிலும் அவருக்கு 100 மடங்கு அதிகமா இருக்கும். இப்போ 40 நாள் ஆகாரமே இல்லாத அந்த உடல்ல கடுமையான பசி உண்டாகும் போது, இது பல பாடங்கள்ல சகோதரர்கள் உங்களுக்கு எடுத்திருப்பாங்க, அதனால நான் ஜாஸ்தி இதை குறித்து பேச விரும்பல. சுருக்கமா சொன்னா, இந்த ஒரு உரையாடல் மாதிரி எழுதப்பட்ட சம்பவம் உரையாடல் இல்லை. இது நமக்கு தெளிவா தெரியும் இல்லைங்களா? இது கர்த்தர் இயேசுவுக்கு எங்க ஏற்பட்டது? சிந்தையில உருவானதுதான். பட் அந்த சிந்தையில இந்த ஒரு விஷயத்தை கொடுத்தது யாரு? சாத்தான். இது தேவனுடைய எண்ணம் இல்ல, தேவனிடத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை வராதுங்கிறத கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டார். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு உரைநடை பாணியில நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, 2 பேர் சந்திச்சு பேசிக்கிட்ட மாதிரி, டிஸ்கஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி எழுதப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். பட் 2 பேர் சந்திச்சு என்ன பண்ணல, பேச. இப்ப அவருக்கு ஒரு எண்ணத்தை சாத்தான் விதைக்கிறாரு. உங்களுக்கு எவ்வளோ வல்லமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, குறிப்பா இந்த 3 வருஷம் மாத்திரமே நீங்க பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் செய்ய போறீங்க. மரித்தோரெல்லாம் உயிரோட கொண்டு வர போறீங்க. 4 நாள் மரித்த பிரேதத்தை கூட என்ன பண்ண போறீங்க, எழுப்ப போறீங்க. ஊமையர்களை பேச வைக்க முடியும், முடவர்களை நடக்க வைக்க முடியும். இவ்வளோ மிராக்கள் செய்யக்கூடிய வல்லமை உங்ககிட்ட போதிய அளவு இருக்கும்போது, பாஸ்டிங் முடிஞ்சிருச்சு. இப்ப ஏன் இந்த கல்லை, உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற கல்லை, எந்த ஆகாரமும் இந்த இடத்துல இல்லாத பொழுது ஏன் அப்பமா மாத்தி நீங்க சாப்பிடக்கூடாது? முதல் ஆணை எடுக்கிறார் இப்ப கர்த்தர் இயேசு. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிறப்பான். டக்குன்னு அந்த சிந்தனை என்ன பண்ணிட்டாரு, ஆணி அடிச்சிட்டார். என்ன சொல்ல விரும்புறார் கர்த்தர் இயேசு இந்த இடத்துல அப்படின்னா, தேவன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆற்றல், இந்த பவர்ஃபுல்லான ஒரு வல்லமை, என் சுயத்துக்காக நான் என்ன பண்ண மாட்டேன், பயன்படுத்தவே மாட்டேன். அது மாம்சம் எவ்வளோ பட்டினியா இருந்துட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஊழியத்திற்கென்று, தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்கென்று, அந்த மகிமைக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த வல்லமையை நான் என்ன பண்ண மாட்டேன், என்னுடைய பர்சனல் விஷயத்துக்காக, என்னுடைய சுயநலத்துக்காக ஒருபோதும் பயன்படுத்த மாட்டேன். அந்த கல்லை அவர் தூக்கி போட்டதான் முதல் ஆணி மாம்சத்தின் ஆசை இச்சைகளை சிலுவையில் அரைச்சார். கவனிச்சிங்களா? இதுல மாம்சத்தை அவர் ஜெயிச்சிட்டாரு. நாம இன்னைக்கு நம்ம முன்னாடி சாத்தான் கல்லெல்லாம் காட்டுறதெல்லாம் இல்லை. இந்த கல்லை அப்பமா மாத்தி சாப்பிடுங்கன்னு இப்படியெல்லாம் நமக்கு டைரக்டா எண்ணங்கள்லாம் வராது. ஏன்னா அது நம்மளால முடியாது. கல்ல இல்ல, அப்பத்தையே கூட சில நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது, அதை சுட்டு சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு தான் நாம இருக்கோம். அப்போ இது எதை நமக்கு அடையாளப்படுத்துதுன்னா, மாம்சத்தின்படி சோதனை புது சிருஷ்டிகளுக்கு கர்த்தர் இயேசுவுக்கு உடன்படிக்கை ஆரம்பத்துல தொடங்கி மரண பரியந்தம் தொடர்ந்து கொண்டே இருந்தது போல லைஃப் லாங் வரும். எப்படி வரும்? யாரெல்லாம் சிறு வயது முதற்கொண்டு என்னென்ன பலகீனத்தில் ஆட்கொள்ளப்பட்டிருந்தோமோ அந்த மாம்ச சோதனை நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். மாம்சம் ரொம்ப ரொம்ப பலவீனமானது இல்லைங்களா? உட்காந்தவொடனே எவ்வளவு தூக்கம் வந்துருச்சு பார்த்தீங்களா? நிறைய பேத்துக்கு, நிறைய பேர் சொர்க்கத்துக்கே போயாச்சு. இப்போ ஏறக்குறைய சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிருந்து ரொம்ப பேர் இங்கே இல்லை. அப்ப மாம்சம் எவ்வளவு பலவீனமா இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஆழ்ந்த நித்திரையை நம்மளால என்ன பண்ண முடியல, தூக்கத்தையே நம்மளாலலாம் என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் சிறு வயது முதற்கொண்டு விட முடியாத சில பிரச்சனைகளை வச்சே சாத்தான் அடிச்சு உட்கார வச்சிடும். இது நம்மளால முடியாதுன்னு தான் கர்த்தர் இயேசு என்ன பண்ணியிருக்காரு,
அவர் முன்னோடியாக ஜெயிச்சு காமிச்சிருக்காரு. அதுக்காக நாம் அதை ஜெயிக்கலைன்னா நம்ம பரலோகம் போயிட முடியும்னு சொல்ல முடியாது. ஜெயிச்சா தான் என்ன பண்ண முடியும், போக முடியும். ஆனா ஜெயிச்சிருக்காருங்கிறது நமக்கு ஒரு முன்மாதிரி. இப்படி மாம்ச சோதனைகள் அதுல விழுந்துகிட்டே இருந்தோம்னா ரொட்டேஷனா என்ன ஆயிட்டு இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். ஒரு தரம் ஜெயிச்சுட்டா சாத்தான் அதை மறுபடியும் நம்ம கிட்ட என்ன பண்ண மாட்டாரு, எடுத்துட்டு வர மாட்டார். இததான் அங்க நமக்கு காண்பிக்கப்படுது. கர்த்தர் இயேசுவுக்கு சிலுவையில் அறைந்து தொங்கும் போது அதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டுச்சு. அது நம்ம கடைசியா பார்க்கலாம். இரண்டாவது சோதனையை, அதை சத்திய சோதனைன்னு நம்ம பார்க்கலாம். முதல் சோதனை மாம்ச சோதனை, இரண்டாவது சோதனை சத்திய சோதனை அல்லது விசுவாச சோதனைன்னு ஏன் சுருக்கமா சொல்லலாம் அப்படின்னா, பெலனுக்கு அப்பாற்பட்ட ஒரு பரீட்சையை வைக்கிறார் சாத்தானை. கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிக்கையில நிறுத்தி, சங்கீதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தூதர்களை பொட்டலை இடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்குன்னு எழுதி இருக்குல்ல. நிச்சயம் மேல இருந்து குதிங்க. இந்த வசனம் உங்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்குன்னா தூதர்கள் இப்ப உங்களை என்ன பண்ணிடுவாங்க, கேட்ச் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு அடிபடாது. இப்ப இதை சோதிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் என்ன பண்றாரு, ஆண்டவருக்கு சாத்தான் கொடுக்குறார். இப்ப ஆண்டவர் இயேசு அந்த இடத்துல தனக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு மகிமையை, எப்படி அப்பம் விஷயத்துல அந்த கல்லுகளை மாத்திர விஷயத்துல அந்த வல்லமையை பயன்படுத்தக்கூடாதுன்னு யோசிச்சாரோ, நான் தேவகுமாரன் தான் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். நான் மேல இருந்து குதிச்சேன் அப்படின்னா தூதர்களுடைய கரம் என்னை ஏந்துங்கிறதுல எனக்கு எந்த விதத்திலையும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த வசனத்தை சோதனை செஞ்சு பார்த்து தான் நான் தேவகுமாரன் இந்த இடத்துல ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதனால என்ன பண்ணிட்டாரு, அங்கிருந்து குதிக்கல. நாம இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம் தெரியுங்களா, சத்திய சோதனை நம்ம லைஃப்ல வரும்போது நம்மளை கொண்டு போய் மாடிப்படியில் நிப்பாட்டி குதிக்கிறியான்லாம் சாத்தான் கேட்க மாட்டார். நம்ம குதிக்க மாட்டோம்னு அவருக்கு நல்லா தெரியும். நம்ம முடிஞ்சா சாத்தானவனா தள்ளி விட்டுருவோம். நாம என்ன பண்ணிடுவோம், பக்கத்துல ஒருவேளை சாத்தான் நிக்கிற மாதிரி தெரிஞ்சு நம்ம கிட்ட பேசுற மாதிரி தெரிஞ்சா சாத்தானே கீழே தள்ளி விட்டு நம்ம வந்துருமே தவிர, நாம இங்க இருந்து குதிப்போமா, நமக்கு கண்டிப்பா கைகால் முறிஞ்சு போயிடும். நம்ம நிச்சயம் நமக்கு அந்த தூதர்கள்லாம் வந்து தாங்க மாட்டாங்கன்னு இப்ப நமக்கு ரொம்ப பக்காவா தெரியும். பட் இது என்ன தெரியுங்களா, தேவையில்லாம உலகத்துக்குள்ள போய் திராணி இல்லாம சிக்கிறது புரியும். உதாரணத்துக்கு நம்மளால இந்த தொழில் தான் பண்ண முடியும், இந்த பிசினஸ் தான் நம்ம செய்யணும், இந்த வியாபாரம் தான் செய்யணும், இதுதான் என்னுடைய திறமை தாளந்து, இந்த வேலைக்கு தான் போகணும், இப்படித்தான் திருமணம் பண்ணணும், இவ்வளவுதான் பட்ஜெட், இதெல்லாம் நல்லா தெரிஞ்சும் திராணிக்கு மேலாக போய் கடன்களை வாங்குறது, சிக்கக்கூடாத வியாபாரங்கள்ல போய் சிக்கிறது, இது எல்லா விஷயத்துக்கும் நீங்க பொருத்தி பாருங்க. சத்திய சோதனைனா என்ன தெரியுங்களா, சத்தியம் நம்ம லைஃப்ல ஒரு லிமிட் வச்சிருக்கு. எல்லா வாழ்க்கையில ஒவ்வொரு சம்பவத்திலையும் ஒரு எல்லை இருக்குங்க. அந்த எல்லை இவ்வளவுதான் இருக்கும், இதுக்கு மேலனா அதுல தேவனுடைய தலையீடு இருக்காது. நாமளா சில நேரங்கள்ல போய் முட்டாள்தனமா சில விஷயங்கள்ல மாட்டிட்டு தேவனுடைய வழிகாட்டுதல கேட்போம் பார்த்தீங்களா, அதெல்லாம் தேவன் கொடுக்க மாட்டாரு. அதுதான் இந்த சம்பவம். 6th வால்யூம்ல பிரதர் இது பக்கம் பக்கமா நிறைய எழுதியிருக்கிறார். நம்ம சுருக்கமா உங்கள் மத்தியில சொல்றோம். இப்படி மேல இருந்து குதிக்க நினைக்கிறது, நம்ம கையில எவ்வளவுதான் பட்ஜெட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டோம்னு வச்சுங்க, 2 லட்ச ரூபாய் கையில வச்சுட்டு அந்த மாதிரி சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு 2 லட்ச ரூபாயில ஒரு சின்ன மீட்டிங் நடத்தலான்றது இயல்பு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 10 லட்ச ரூபாய்க்கு செலவு வாங்கிடுறோம். இப்ப யாரு இது தேவன் பொறுப்பேற்பாரா? யார் சைட்ல மிஸ்டேக்? இப்போ இதுதான் அந்த சம்பவம் நமக்கு எதை உணர்த்துதுன்னா, எது நமக்கு வருமோ, எது செஞ்சா சிக்கல்ல மாட்ட மாட்டோமோ, எது ஞானமோ அதை மட்டும் செய்யும். இப்ப போய் உயரத்துல நான் குதிக்கிறேன், இப்ப தூதர்கள் வந்து தாங்குறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னா கால் உடையுமா உடையாதுங்களா? இந்த சோதனையில ஆண்டவர் ஜெயிச்சிட்டாரு, 2வது ஆணி அடிச்சு. நம்மள அநேகர் என்ன பண்ணிடுறோம், 2வது சோதனையில பாருங்க, முதல் சோதனையிலே சாத்தான் நம்மளை உட்கார வச்சிருவார். மாம்சத்தின்படி சின்ன டெஸ்ட் வச்சாலே நம்ம என்ன பண்ணிடுவோம், விழுந்துருவோம். மாம்சத்துல ஜெயிக்க முடியாதவங்களை தான் சாத்தான் உலகத்துக்குள்ள அடுத்து அடிப்பார். வேற வேலைகளை கொடுத்து அவங்க மீண்டு வர முடியாத அளவுக்கு ஏதாவது சிக்கல்களை மாட்டி, சத்தியத்துக்கு எதிரான சில வாழ்க்கை சூழலுக்குள்ள அவங்களை அனுமதிச்சு, அது படிப்போ வியாபாரமோ திருமணமோ சத்தியத்துக்கு எதிராக போய் சிக்கிட்டோம்னா ஒரே அடி, அவ்வளவுதான். ஏன்னா நாம தான் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம லைஃப்பை தெரிஞ்சு குதிக்க கூடாதுன்னு தெரிஞ்சு திராணிக்கு மேல இது தப்புன்னு தெரிஞ்சு குதிச்சோம்னா கைகால் உடையுது இல்லைங்களாங்க. இங்க சங்கீதம் 91 சப்போர்ட் பண்ணாது. அப்ப 2வது ஆணியை நம்ம என்ன பண்றது இல்ல, பயன்படுத்துறது. ஆனா கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாரு, பயன்படுத்திட்டார். இது 2வது சோதனையில ஒருவேளை நாமளும் கர்த்தரை போல ஜெயிச்சோம்னா, சாத்தான் 3வது சோதனையில அவரே இறங்கி வேலை செய்யறார். ராஜ்யத்தின்
சகல ஐஸ்வர்யங்களை என்ன பண்றாரு? காண்பிச்சு சாஷ்டாங்கமாய் நீ என்ன விழுந்து தாழ பணிந்து கொண்டா இந்த உலகம் பூரா எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கு, சகலத்தையும் என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கு கொடுப்பேன். இதுல என்ன டீலிங் பேசுறாரு கர்த்தர் இடத்துல அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ரேன்சம் கொடுத்து என்னை எதிர்த்து ஃபைட் பண்ணி இந்த மனுக்குலத்தை மீட்கணும்னு வராதிங்க. இந்த உலகம் பூரா ஏவசம் இருக்கு, ஸ்பிரிச்சுவலா நான் பாத்துக்கிறேன். ஆவிக்குரிய தளத்துல படிக்கிறோம் இல்லைங்களா, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள், அந்த ஏஜென்சியை நான் பாத்துக்கிறேன். அங்க இருக்கிற ஏஜென்ட்டுகளை வச்சு கீழே இருக்கிறவங்களுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணி கவனிக்கிற விதமா நான் மேல இருந்து கவனிச்சுக்கிறேன். இந்த மனிதர்களை கீழே கைட் பண்ணக்கூடிய ராஜாவா நீங்க இருந்துக்கிறீங்களா? இதுதான் சகல ராஜ்யத்தின் மகிமையும் தர்றேன்னா, ஒருவேளை இந்த 3வது சோதனைக்கு கர்த்தர் சரண்டரா இருந்தாருன்னா இன்று வரை கர்த்தர் இயேசு உலகத்துல ராஜாவா இருந்திருப்பாரு. எப்படி தெரியுங்களா? எப்படி சொல்லுங்க? இப்போ 1000 ஆண்டுல ராஜாவா இருக்கிற மாதிரி இருந்திருக்க மாட்டாரு. சாத்தானுடைய அந்த 3வது காம்ப்ரமைஸ்ல கர்த்தர் மாத்திரம் சரண்டரா இருந்தாருன்னா, விழுந்திருந்தாருன்னா, இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் ராஜாங்க பூமியில. ஆனா எப்படின்னு மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும் ராஜாவா இருந்திருப்பாரு. எப்படி சொல்லுங்க? கெஸ் பண்ண முடியலையா? பரிபூரண மனிதனா ராஜாவா இருந்திருப்பார். அப்போ அது தேவ சித்தத்துக்கு எதிரானது இல்லையா? அப்ப எப்படி தேவன் அதை அனுமதிச்சிருப்பாருனா, தேவன் எதையும் யார் கையை என்ன பண்றது இல்ல, தடுத்து நிறுத்துறதெல்லாம் இல்ல. இன்னும் சொல்ல போனா, கர்த்தர் இயேசு பூமியில பாவம் செய்யாத ஒரு மனிதனா இருந்திருந்தாருன்னா அவருக்கு மரணம் வராது. அவருக்கு மரணம் வராது. அப்ப தேவன் எப்படி அவர் அழிப்பாரு? ஏன்னா இது அவருடைய விருப்பப்படி அவர் ஒப்பு கொடுத்த ஜீவன். கர்த்தர் இயேசுக்கு இந்த ஜீவனை கொடுக்கவும் உரிமை இருக்கு, அதை எடுக்கவும் உரிமை இருக்குன்னு சொல்லும் போது, ஆதாமுடைய சந்ததிக்காக மரிக்கிறது அவருடைய பர்சனல் சாய்ஸ், அது விருப்பம். இப்போ இல்ல பூமியில இந்த மனுக்குலத்தை நான் இப்படியே பாத்துக்கிறேன், இது வரைக்கும் மரிச்சவங்க எல்லாம் அப்படியே போட்டு இனிமே வர்றவங்கள நான் மரிக்காமல் பாத்துக்கிறேன்னு அவர் ஒரு ஸ்டெப் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. அவர் மூலமா அவர் சந்ததியை உருவாக்க. இது பாவம்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா யாருடைய விருப்பம், யாருடைய தனிப்பட்ட விருப்பத்திலையும் தேவன் தலையிட மாட்டார். ஆனால் கர்த்தர் இயேசு இந்த இடத்துல யோசிச்சது என்ன தெரியுங்களா? எனக்கு ஒரு பாதையை அப்பா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த பாதை எப்படிப்பட்டது? பழைய தீர்க்க தரிசனங்கள்லாம் என்ன சொல்லுது? நமது மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நமது அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். தேவன் அவரை நொறுக்க சித்தமாகி தான் வசனம் இருக்குன்னு சொல்லும் போது, நான் ஒரு பரிபூரண மனிதனா இருந்து இந்த பூமிக்குரிய ஜீவனை இப்படியே உயிரோடு இருந்து ஆளுகை செய்யும்படி, இந்த மனுக்குலத்தை நல்வழிப்படுத்தும்படி அப்பா எனக்கு அனுமதி கொடுக்கல. நான் என்னை உடைக்கிறதுக்கும் நொறுக்கிறதுக்கும் ஒப்பு கொடுத்து ஒரு மரணத்தின் மூலமாக இந்த சந்ததியை மீட்க தான் அப்பா சித்தம் கொண்டார். இது சாத்தானுடைய எண்ணம்ங்கிறத தான் 3வது தெளிவா கண்டுபிடிச்சு, அப்பாலே போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று டைரக்டா பதில் கொடுக்கிறார் 3வது சோதனையில தான். கவனிச்சிங்களா? முதல் 2 சோதனைகள்ல சாத்தானேங்கிற வார்த்தை இருக்காது. ஏன்னா அதெல்லாம் சின்ன சின்ன ஆலோசனைகள் மாறி காணப்பட்டுச்சு. 3வது சோதனை ரொம்ப பெரிய டேஞ்சரான வார்த்தை பயன்படுத்தப்படுது. சகல ராஜ்யத்தையும் அதன் மகிமையும் காண்பிச்சு என் கூட நீங்க ஒத்து போயிடுங்க, நம்ம 2 பேர் பார்த்துக்கலாம். இதுதான் சிம்பிள். இந்த மாற்றுப்பாதையை நான் தெரிவு செய்து அதனால் வரக்கூடிய எந்த ஆசீர்வாதமும் எனக்கு வேண்டாம். நான் செய்யக்கூடிய ஆராதனை யாருக்கு மட்டும்தான் இருக்கணும்? தேவனுக்கு. அந்த ஆராதனையில் என்ன இருக்கு அப்படின்னா தேவனுடைய விருப்பம். அப்பா உன்னை விரும்பி இருக்கிறார். அப்பா சித்தம் செஞ்ச சேர்த்தான் பூமிக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொல்லும் போது, மாற்றுப்பாதையில நான் எதையுமே யோசிக்க மாட்டேன் அப்படிங்கிறதான் 3வது ஆணி. கவனிச்சிங்களா? இப்ப உலகம், மாமிசம், பிசாசு 3ஐயும் என்ன பண்ணிருக்கிறார்? அவரு சிலுவையில ஆணி அறைந்து வெற்றி சிறந்திருக்கிறார். பாருங்க, இதுக்கு பிறகு அநேக முறை அவருக்கு வந்துட்டாலும் லாஸ்ட்ல ஒரு டைம் வந்து. சரி, இப்ப முக்கியமான ஒரு கேள்வி, இந்த இடத்துல கர்த்தர் பயன்படுத்திட்ட அந்த 3 ஆணிகளை நம்ம என்னன்னு சொல்லலாம்? மாம்ச சோதனையிலையும், ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திலையும், சத்தியத்திற்காக சாத்தான் வைத்த அந்த விசுவாச சோதனையிலையும் கர்த்தர் பயன்படுத்திட்ட அந்த 3 ஆணிகளுடைய அடையாள அர்த்தத்தை டைரக்டா நம்ம சொல்லணும்னா என்னன்னு சொல்லலாம்? அந்த 3 ஆணினா என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? தேவனுடைய வார்த்தை. 6th வால்யூம்ல தெளிவா சொல்றார் பிரதர். எழுதி இருக்கிறதே அப்படிங்கிற அதுதான் பதில். சுயமா பதில் கொடுக்கலையே அவரு, நான் இதை செஞ்சிருவேங்கிற மாதிரி ஒரு பதில் கொடுக்கல. சாத்தான் ஒரு எண்ணத்தை உருவாக்குனா, விதைச்சா, கர்த்தர் இயேசுனுடைய மார்த்தரம் எப்படி இருக்குன்னா,
அதற்கு பதிலாக மற்றொரு வசனத்திலிருந்து மேற்கோள். நீ இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தின அப்படின்னா இந்த வசனத்தை நீ என்ன பண்ணலையா, படிக்கலையா, இங்க எழுதி இருக்கிறத நீ பார்க்கலையா, இப்படிதான் இருந்துச்சு. சோ இந்த இடத்துல மூன்று ஆணிகளுடைய இரண்டாவது வியூ என்னன்னா, தேவனுடைய வார்த்தை தான் அந்த மூன்று ஆணி. உலகம், மாமிசம், பிசாசு மூணையும் ஜெயிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? தேவனுடைய வார்த்தை. இப்போ அதுலயும் குறிப்பிட்டு இந்த மூன்று ஆணியை வேறு பிரிச்சு சொல்லணும்னா இன்னும் 3 வார்த்தைகள் இருக்கு. ஸ்லைடு மாத்திராதீங்க பிரதர், கெஸ் பண்ணட்டும். கவனிங்க, உலகம், மாமிசம், பிசாசு 3 ஆணிகள். இந்த 3 விரோதிகளையும் ஜெயிக்க 3 ஆணிகளை கர்த்தர் பயன்படுத்துறாரு. 3 ஆணிகளுக்கும் சேமா ஒரு பதில் சொன்னோம்னா தேவனுடைய வார்த்தை. 3 ஆணிகளையும் பிரிச்சு சொன்னோம்னா 3 வார்த்தைகள் இருக்கு. கெஸ் பண்றீங்களா? உலகம், மாமிசம், பிசாசுன்னு சொல்ற மாதிரி ஜெயிக்கிற 3 ஆணிகளுக்கு 3 வார்த்தை இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பரிச்சயமான வார்த்தை. கரெக்ட் தான். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். சொல்லிட்டோம், 3 ஆணி, 3 சோதனைகள்ல கர்த்தர் பயன்படுத்தின தேவனுடைய வார்த்தை. விசுவாசம் எந்த சோதனையோட மேட்ச் ஆகுது? அன்பு எந்த சோதனையில மேட்ச் ஆகுது? நம்பிக்கை எதுல மேட்ச் ஆகுது? சொல்லுங்க பார்க்கலாம். சரி, முதல்ல இருந்து வரலாம். அப்பத்தை, அதாவது கல்லை அப்பமாக மாத்தி சாப்பிட சொல்றதுல மாம்ச சோதனை இருந்துச்சு இல்லைங்களா? அங்க என்ன வேணும்? மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். முதல் ஆணி இப்ப என்னங்க? விசுவாசம். நம்பிக்கை எங்க வந்துச்சு? மேல இருந்து நான் குதிக்கலாமா வேண்டாமா? குதிச்சா தாங்குவாங்க தான் தூதர்கள். அந்த அளவுக்கு தேவன் பேர்ல நான் நம்பிக்கை இல்லாமலாம் வந்துச்சுங்களா? 2வது ஆணி. 3வது ஆணி அன்புன்னு எப்படி நம்ம லிங்க் பண்ணலாம்? தேவன் ஒருவரை, அவரை மாத்திர சேவிக்கணுங்கிறது தான் பிரதான கட்டளை இல்லைங்களா? அதற்கு ஒப்பா இருக்கிற கற்பனை தான் என்ன? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. சிம்பிள். எவ்வளவு அழகா அமைஞ்சிருச்சு பார்த்தீங்களா நமக்கு பாயிண்ட். சோ 3 சோதனைகள் புது சிருஷ்டிகளுக்கு லைஃப் லாங் இருக்கும். மாம்சத்துல விழ வைப்பார். அதுக்கு விசுவாசம் ரொம்ப ரொம்ப அவசியம். தேவனையே பரீட்சை பார்க்கும்படி சோதனைகள் வரும். திராணிக்கு மேல போய் சிக்குவோம். அங்க என்ன வேணும்? நம்பிக்கை அதிகமா இருந்தா உலக நம்பிக்கைக்குள்ள போக மாட்டோம். 3வது, உலகத்தை சகலத்தையும் நமக்கு காண்பிச்சு ஐஸ்வர்யத்துக்காக சாத்தானை பணிந்து கொள்ளும்படி இன்வைட் பண்ணுவார். நாம என்ன பண்ணணும்? தேவன் பேர்ல முழு அன்பு இருந்துச்சுன்னா உலகத்தினுடைய ஒரு ஈடுபாடு, ஐஸ்வர்யங்கள் நமக்கு தேவையான அளவு இருந்தா போதும்னு திருப்தி அடைஞ்சிருவோம். அதை சேவிக்க, அதை ஆராதிக்க என்ன பண்ண மாட்டோம்? போக மாட்டோம். இதுதான் 2வது கோணத்துல நம்ம பார்க்கக்கூடிய 3 ஆணிகள். உலகம், மாமிசம், பிசாசு 3 விரோதிகள். பெரிய பட்டியல் கொடுக்கிறார் எபேசியர்ல. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும், அதிகாரங்களோடும், அந்தகார லோகாதிபதிகளோடும், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. தீங்கு நாள்ல தான் அது அதிகம் இருக்கும். நம்ம இருக்கிற டைம் பீரியட் தான் இந்த சோதனைகள் அதிகம் நமக்கு இருக்கும். இப்ப அதை ஜெயிக்க அசால்ட்டா இருந்துராதீங்க. மாம்ச பலகீனத்துக்கெல்லாம் இடம் கொடுத்துறாதீங்க. திராணிக்கு மேலான சோதனையில தாள குதிச்சு மாட்டிராதீங்க. உங்க பலனுக்கு உட்பட்டு பாருங்க. குறிப்பா அந்த பஸ்கா நேரங்கள்ல இந்த சிந்தனை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐஸ்வர்யங்கள் இன்னைக்கு அநேகருக்கு பாவமா தெரியறது இல்ல. அதை தேடி ஓடுறத ஃபேஷனா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வாழ்வாதாரங்கள்ல ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உடன்படிக்கை செஞ்சவங்களுக்கு அப்படி கிடையாது. வியாபாரங்களும் பிசினஸும் பெருகக்கூடாது. நம்மளுக்கு உண்ண உடுக்கங்கிற இந்த தேவையை கடந்து இந்த பூமியில செட்டில் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம்னா அநேக பாடங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். சாத்தானை தான் நம்ம சேவிச்சிட்டு இருக்கிறோங்கிறத யாரும் மறந்துடாதீங்க. இந்த உலகத்துல உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு அப்பாற்பட்டு பணம் சம்பாதிக்க, பிசினஸ் தொடங்கணும், இதுல நான் பிஸியா இருக்கேன்னு ஓடிட்டு இருக்கிற எல்லாருமே வெளிப்படையா சொல்றேன், சாத்தானை தான் சேவிக்கிறோம். மறுக்க முடியாத உண்மை இது. ஏன்னா தேவன் அப்படி சொல்லவே இல்லை. உங்க உடன்படிக்கை வாழ்க்கையை நிறைவேற்ற உங்களுக்கு இதுதான் லிமிட்ன்றத வசனத்துல தெளிவா நமக்கு எடுத்து வச்சிட்டார். அதுல அவர் ஜெயிச்சாரு. நாம இந்த 3 சோதனைகள்ல ஏதாவது ஒரு விதத்துல என்ன பண்ணிட்டு இருப்போம்? விழுந்துகிட்டே இருப்போம். ஆனா முழு விசுவாசம் தேவன் பேர்ல, முழு நம்பிக்கை தேவன் பேர்ல, முழு அன்பு தேவன் பேர்ல 3 ஆணி நம்ம கையிலையும் இருந்தா இந்த 3 சோதனைகளை நாமளும் நிச்சயமா ஜெயிக்க முடியுங்கிறது 2வது கண்ணோட்டம். இப்ப இந்த லாஸ்ட்ல வந்துச்சு பாருங்க, கர்த்தர் இயேசுவுக்கு அவர் ஆரம்பம் தொடங்கி முடிவு வரைக்கும் எப்படி இருந்தாருங்கிறதுக்கு இந்த சம்பவம் நமக்கு எடுத்துக்காட்டு. மத்தேயு 27:39-40. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி
தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். பாருங்க, போதும். இந்த வசன பகுதி கர்த்தர் இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனடியாக நடந்துட்ட 3 சோதனையோட தொடர்புடையதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். சோ இந்த தாட் எங்கேயும் சாத்தான் கொடுக்கிறாரு, சிலுவையில தொங்கும் போது. இப்ப இருக்கிற நிலைமைக்கும் அந்த மும்முறை சோதிக்கப்படும் போதும் கர்த்தருக்கு இருந்த நிலைமைக்கும் என்ன வித்தியாசம்? மும்முறை சோதனையின் போது கர்த்தர் எப்படி இருந்தாரு, இப்ப இந்த தாட் வரும்போது அவர் நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்கிறேன். புரியுதுங்களா? என்ன வித்தியாசம்? பேலன் ஃபுல்லா என்ன இருக்குது, உருக்குலைஞ்சு போயிருக்கிறாரு. அங்க 40 நாள் உபவாசம், சாப்பாடு தான் இல்லாம இருந்தாரு. இங்க உடல் முழுவதும் காயம், வலி, வேதனை, நெருக்கடி, மைண்ட் அளவுல ரொம்ப 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 டெம்டேஷன் அவருக்கு. இவ்வளோ உபத்திரவங்களோட தொங்கும் போது, தேவனுடைய குமாரனே ஆனால் உன்னை நீயே ரட்சித்துக்கொள். ஏன்னா நீ தானே சொன்ன தேவாலயத்தை இடிச்சு 3 நாள்ல கட்டிடுவேன். அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தா இப்ப சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், எல்லாரும் விசுவாசிப்போம். போற ஜனங்கள் எல்லாம் கிண்டல் பண்றாங்க. கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லர்களும் நிந்திக்கிறாங்க, வேதபாரகர்களும் நிந்திக்கிறாங்க. சரியான டெஸ்ட். இப்ப கர்த்தர் ஒரு விதமா இப்படி யோசிச்சுக்கலாம், 3 சோதனைகள்ல கூட இதை ப்ரூவ் பண்ண முடியாது. இப்ப இருக்கிற வலி வேதனையில ஒருவேளை சிலுவையில இருந்து இறங்கி வந்தா வலியும் குறைஞ்சிரும், தன்னை ராஜான்னு இமீடியட்டா என்ன பண்ணிடலாம், ப்ரூவ் பண்ணிடலாம். நான் தான் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஒரு நொடி பொழுதுல இந்த ஜனங்கள் எல்லாருடைய மனநிலையை மாத்துறதுக்கு இப்ப நியாயம் தானே இந்த ஒரு வல்லமையை பயன்படுத்தினா அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கலாம் இல்லைங்களா? பட் இங்க கூட என்ன நடந்துரும், 3 வருஷமா எதுக்காக கஷ்டப்பட்டாரோ, யாருடைய சித்தத்தை நிறைவேற்ற சிரமப்பட்டாரோ, அது பூரா ஒரு நிமிஷத்துல என்ன ஆயிடும், ஸ்பாயில் ஆயிடும். ஆணியை உருவி வச்சுட்டு வர அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவர் ஆணியை கலட்டி வைக்கிறதுக்கு இன்னொரு கை கூட பயன்படுத்த வேண்டியதில்லை. அந்த ஆணியை பார்த்தாலே கையை விட்டு வெளியே வந்து விழுந்துடும். எத்தனையோ கோடிக்கணக்கான தூதர்கள் இறங்கி வந்து சேவை செய்வாங்க. அவருடைய சரீரத்தை இமை பொழுதுல மகிமையான சரீரமா மாத்தி காட்ட முடியும் அவரால். இதை எல்லாமே அவருக்கு மறுக்க முடியாமல் கேட்டிருந்தா பிதாவாகிய தேவன் செஞ்சு கொடுப்பாரு. நான் மாத்திரம் பிரேயர் பண்ணா எத்தனையோ லேகியன் தூதர்கள் அவர் என்ன முடியும், அனுப்ப முடியும். அப்படின்னா அப்பா மறுக்கலாம் மாட்டார். ஆனா நான் யார் சித்தத்தான் செய்ய போறேன், அப்பா சித்தத்தை மட்டும் செய்யறதுக்கு தான் நான் தொங்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவா இருந்தார். இது நம்ம விஷயத்துல பார்க்க போறோம். எப்படிலாம் அவர் கஷ்டப்பட்டாரு, நாம எப்படி அந்த மாதிரி எல்லாம் கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சு எந்த அளவுக்கு உச்சகட்டமான சூழலை நம்ம பொறுமைய காட்டுறோம் பாருங்க. இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஆணியை பிடுங்கி வெளியே காமிக்க வேண்டிய இடம். ஏன்னா அவர் எந்த அவமானத்தை வேணாலும் தாங்கிக் கொள்வாரு. தேவகுமாரன் தானா அப்படிங்கிற கேள்வி அவரால் என்ன பண்ண முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு அதிர்ச்சியான ஒரு கேள்வி. அவரை அவமானப்படுத்துறதுக்கு அவங்க பயன்படுத்திட்ட, அவரை தூண்டி விட்டதுக்கு பயன்படுத்திட்ட முக்கியமான வார்த்தை நீ தேவனுடைய குமாரனா அப்படிங்கிறது ப்ரூவ் பண்றதுக்கு எவ்வளவு ஒரு நொடி பொழுதுதான் ஆயிருக்கும். இன்னைக்கு நாமளும் சிலுவையில் இருக்கோம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன்னு சொல்றோம். எத்தனை முறை மாம்ச உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம சிலுவையிலிருந்து இறங்கி வந்துடுறோம். எத்தனை முறை நாம சத்திய சோதனைகள்ல அநேக நேரங்கள்ல திராணிக்கு மேலாக போய் காலை விட்டுறோம், ஆணியை கலட்டி நம்ம வச்சிடறோம். இந்த மாதிரி நம்மளால முடியாத சில சந்தர்ப்பங்கள்ல சூழல்கள்ல நம்மளுடைய உணர்ச்சிகள் காயப்படும் போது, நமக்கு மிகுந்த ஒரு அவமானமும் தலைகுனியும் வரும்போது நாம எப்படி அதை தாங்கிக்கிறோமா, அல்லது உணர்ச்சி வசப்பட்டு முற்கோபப்பட்டு ஆணியை பிடுங்கி வச்சுட்டு சிலுவையை விட்டு இறங்கி வரோம். இதை தான் பார்க்க போறோம் 3வது கண்ணோட்டத்துல. புரியுதுங்களா பாயிண்ட்? முதல் வியூ 3 ஆணிகளுடைய அடிப்படை விஷயம் பார்த்தோம். உலக ரட்சிப்பு, யூதர்களுக்கான ரட்சிப்பு, திருச்சபை ரட்சிப்புக்கு கர்த்தர் கொடுத்துட்ட ஈடுபலியில் இருக்கக்கூடிய முத்தரப்பு ஆசீர்வாதம். 2வது கர்த்தர் இயேசுவுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் இருக்கக்கூடிய 3 விரோதிகள். அவைகளை உலகம், மாமிசம், பிசாசு என்று நம்ம வரையறுக்கலாம்.
அந்த 3 விரோதிகளையும் கர்த்தர் இயேசு எழுதியிருக்கிறதேன்னு ஜெயிச்சாரு. விசுவாசம், அன்பு, நம்பிக்கை போன்ற தேவனுடைய வல்லமை மிகுந்த வார்த்தைகளால, நம்பிக்கையினால தான் நாமளும் ஜெயிக்க முடியும்னு 2வது பார்க்கிறோம். இந்த சோதனை ஒருவேளை ஜெயிக்க ஆரம்பிச்சோம்னா லைஃப் லாங் தொடரும். சிலுவை என்பது அவருடைய ஓட்டத்தின் முடிவு. அந்த மாதிரி ஒரு பரீட்சையை நம்ம எழுதிட்டோம்னா அதோட முடிஞ்சு போயிடும்னு மட்டும் நினைக்க கூடாது. அதனால பர்ஃபெக்ட் ஆயிட்டோம்னு நினைச்சிடக்கூடாது. ரொட்டேஷனா வந்துட்டே இருக்கும். ஏன்னா அடுத்த பரீட்சையில பாஸ் பண்ணி போறவங்க தான் அடுத்த கிளாஸ்க்கு போறாங்க. பிள்ளைங்களுடைய படிப்பை நமக்கு எடுத்துக்காட்டு. அப்ப மேல் படிப்புக்கு போக போக பரீட்சைகள் தான் அதிகமாகுதே தவிர பாடங்கள் குறையறது இல்ல. பிள்ளைங்களுக்கான ஸ்டடிஸ் என்ன ஆகுறது இல்ல, குறையறதில்ல. இந்த மாதிரி சபை வாய்ப்பை நம்ம எட்டி பிடிக்கிற வரைக்கும் இந்த 3 சோதனைகள் கர்த்தர் இயேசுவுக்கு லைஃப் லாங் தொடர்ந்த மாதிரி, குறிப்பாக சிலுவையில ஜீவன் விடும்போது கூட நீ தேவனுடைய குமாரனே ஆனாலுங்கிற சோதனை இருந்தது மாதிரி நம்ம விஷயத்திலே நடக்கும். இப்ப அதை தான் 3வது நம்ம பார்க்கும்போது, இப்ப பரிசுத்தவான்கள் விஷயத்துல தனிப்பட்ட விதத்துக்கு வந்துடலாம். இந்த 3வது விதத்துல நம்ம பார்க்கக்கூடிய 3 ஆணிகளுடைய 3 பாயிண்ட்டும் நமக்கு மட்டுமே. இப்ப 2 விஷயத்துல கர்த்தர் இயேசுவையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம். இதுலயும் ஆண்டவர் வருவார். இருந்துட்டாலும் ஸ்பெஷலா நம்ம செய்ய வேண்டிய 3 விஷயங்களை 3வது கோணத்துல நம்ம பார்க்கணும். முதல்ல நம்ம பார்க்கும்போது பரிசுத்தவான்கள் தங்களுடைய பாவங்களை சிலுவையில் அறையிறது. 2வது நம்ம பார்க்கும்போது நியாயமான பூலோக ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை சிலுவையில் அறையிறது. 3வதாக சுய நீதி நியாயங்களை சிலுவையில் அறையிறது. இப்ப நம்ம கிட்ட எத்தனை ஆணி இருக்குங்க? 3 ஆணி. பட் பயன்படுத்துறோமா இல்லையாங்கிறது தான் அந்த பாடத்துல 3வதா பாடத்தினுடைய கன்க்ளூஷனா நம்ம பார்ப்போம். முதல் வசனம் வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். முதல் ஆணி எல்லாருமே பயன்படுத்தியிருக்கோம் லைஃப்ல, உண்மையா இல்லைங்களா? இப்ப நம்ம கையில எத்தனை ஆணி கொடுக்கப்பட்டிருக்குங்க? கர்த்தர் இயேசு உலகத்தை ரட்சிக்க அவர் கையில 3 ஆணி இருந்தது போல, அவரிடம் 3 ஆணி இருந்தது போல, 3 சோதனைகளை ஜெயிப்பதற்கு தேவனுடைய வார்த்தைகளாகிய விசுவாசம், நம்பிக்கை, அன்பு எனும் 3 ஆணி அவர்கிட்ட இருந்தது மாதிரி பரிசுத்தவான்களுக்கு 3 விதமான பிரச்சனைகள் இருக்கும். 3ஆ பிரிச்சுக்கலாம் நம்மளுடைய பிரச்சனைகளை. அதுல முதல் பிரச்சனை, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக பாவங்களை தான் சிலுவையில் அறையணுமா. பழைய மனிதன் அவரோட சிலுவையில் அறையப்பட்டது என்று சொல்லும் போது இது நிகழ்காலத்தை பத்தியோ வருங்காலத்தை பத்தியோ சொல்லப்படாமல் நடந்து முடிஞ்சிட்ட ஒரு விஷயத்தை பத்தி இந்த வசனம் பேசுது. அதாவது நம்ம எல்லாருடைய லைஃப்லயுமே அர்ப்பணிப்பின் போதே ஒரு ஆணி ஆட்டோமேட்டிக்கா சிலுவையில் அறையப்பட்டாச்சு. இந்த ஆணிக்கு நம்மளுடைய பிரயாசமா முக்கிய காரணம் கேட்டீங்கன்னா இல்ல. நல்லா கவனிச்சிங்கன்னா அவரோட சிலுவையில் அறையப்பட்டதென்று பாஸ்ட் டென்ஸ்ல பேசும்போது இது ஆதாமுக்குள்ளான பிறவி பாவங்களை, குற்றங்களை நமக்கு காண்பிக்கும். இப்போ நம்ம அநீதிமான்களாக இருக்கும்போது பாவி என்று எண்ணப்படும் போது உடன்படிக்கை செஞ்சமா தேவனிடத்துல? நீதிமான்கள் ஆன பின்பு உடன்படிக்கை செஞ்சமா? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமான்கள் ஆன பின்பு உடன்படிக்கை செஞ்சமா, பாவியாக இருக்கும் போது உடன்படிக்கை செஞ்சமான்னு கேட்கிறேன். நீதிமானாக அப்ப எப்ப ஆக்கப்படுறோம் நீதிமானா? இல்ல இல்ல இல்ல, நம்ம அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கோம். கான்சென்ட்ரேட் பண்ணும்போது தான் ஆல்ரெடி நம்ம நீதிமான ஆயிட்டமே. எப்ப ஆக்கப்பட்டோம்னா, எப்ப பாவின்னு உணர்ந்து கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பிச்சோமோ அன்றிலிருந்து தற்காலிகமாக நீதிமானாக எண்ணப்பட்டோம் அல்லது ஆக்கப்பட்டோம். பிதாவாகிய தேவனால் நாம நீதிமானாக எண்ணப்பட்டோம். இப்ப அங்கதான் இந்த சம்பவம் நடக்குது. நமக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக, நிஜம் இல்ல, ஒளிந்து போகும் பொருட்டாக, அந்த மாதிரி நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம்னா இதுவும் என்னதான்? நிஜம் இல்ல, நிஜம் மாதிரி நினைச்சுக்கங்க. இப்ப நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை உங்களுடையது இல்ல. நீங்க பழைய மாம்சத்துல வாழ்ந்தாலும் பழைய மனிதன்
ஆதாமுக்குள்ளான ஒரு பிறவி பாவி, ஒரு சூழ்நிலை கைதி என்ற நிலையை கடந்து உங்களை நீதிமானாக ஆக்கித்தான் தேவனோடு உடன்படிக்கை செய்ய வச்சார் கிறிஸ்து. இந்த இடத்துலயே முதல் ஆணி நம்ம லைஃப்ல பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, அடுத்தடுத்து வர்ற சோதனைகள்ல 2வது ஆணியையும் 3வது ஆணியையும் நம்ம முறையா பயன்படுத்துறதை பொறுத்து தான் முதல் ஆணியில நம்ம ஃபிட் பண்ணப்படுறது இருக்கு. இது இலவச இணைப்புன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆணி நமக்கு கர்த்தர் மூலமாக கொடுக்கப்பட்டாச்சு. இன்னும் சொல்ல போனா புள்ளி விவரங்களை தேவன் நமக்கு கணக்கு பார்த்து மன்னிக்கல. நம்மளுடைய ஆரம்பம் முதல் உடன்படிக்கை வாழ்க்கை வரைக்கும் நீ எவ்வளோ பாவம் செஞ்சிருப்ப, கணக்கு எடுத்துட்டு வா, ஒரு டைரி போடு அப்படின்னு ஒருவேளை கணக்கு போட்டு தேவன் மன்னிச்சாரா அப்படின்னா நோ, இல்ல. அப்ப அந்த ஒரு பாவம் ஈஸியா ஆணி என்ன பண்ணப்பட்டாச்சு, அவரோட சிலுவையில் அறையப்பட்டது என்று இன்னைக்கு உரிமையா சொல்றோம். பழைய மனிதனையும் அவனுடைய செய்கைகளை என்ன பண்ணிட்டோம், நம்ம பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக சிலுவையில் அரைஞ்சாச்சுன்னா இது பாவனையாக. பட் இது உண்மையா நடக்குதா நம்ம லைஃப்ல? இது ஒரு நம்பிக்கை நமக்குள்ள. பழைய மனிதன் மறிச்சிட்டது மாதிரி ஒரு நம்பிக்கை, சிலுவையில் அவரோட அறையப்பட்டது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் தான். ஆனால் அதை 100% நம்ம லைஃப்ல நம்ம பயன்படுத்துறோமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது, அடுத்த வசனம் கூட படிங்க, கலாத்தியர் 5:25. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பாத்தீங்களா? இப்ப பழைய சரீரம், பாவத்துக்கு நம்ம ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம், அந்த ஒரு பழைய மனிதனுக்குரிய சரீரம் சிலுவையில் அவரோட அறையப்பட்டது என்று ஒரு வசனம் படிச்சோம். இங்க அந்த சரீரம் மாத்திரம் சொல்லாம தங்கள் மாம்சத்தையும், அந்த மாம்சத்துக்குன்னு என்ன இருக்கான், ஆசை இச்சைனா இது மைண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்து நம்ம முதல் பாயிண்ட்ல தான் இருக்கும், நம்ம செகண்ட் பாயிண்ட் போகலாம். அந்த பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக அந்த பழைய மனிதனை சிலுவையில் அறையிறதுனா பொருள் என்ன, அதனுடைய மீனிங் என்னன்னு கலாத்தியர்ல பேசுறாருன்னா, மாம்சத்தையும் அதற்குன்னு இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி இருக்கும் பாரு, அதனுடைய ஆசை, அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு விருப்பம், இது எல்லாத்தையுமே புது சிருஷ்டிகள் என்ன பண்ணணுமா, சிலுவையில் அறையிறதுல என்னென்னலாம் வருது. இப்ப பிறவி பாவியாக ஒரு தரம் சிலுவையில் அறையப்பட்டோம். அது ஆதாமுக்குள்ளான மரணத்தை போக்கும்படியாக கிறிஸ்து தந்துட்ட இலவச நீதிமானாக்கப்படுதல்லையே அந்த ஆணி நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்ப அந்த மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் தொடர்ந்து சிலுவையில் அறைய நம்ம பயன்படுத்தக்கூடிய 2வது ஆணி எந்தெந்த இடங்கள் எல்லாம் பயன்படுத்தணும்னு சொல்லும் போது 1 கொரிந்தியர் 6:12-13. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். இந்த ஆணி தாங்க ரொம்ப சிரமம். முதல் ஆணி படிச்சோம், பாவத்துக்கு அனுமதி இல்லை இனிமேல. ஏன்னா ஒரு தரம் உடன்படிக்கை செஞ்சுட்டாலே அந்த மனுஷன் யாரா ஆயிடுறாரு, கிறிஸ்துவுக்குள் நீதியாக பிழைச்சிருக்கிறாரு. பாவ சரீரம் என்ன ஆயிரணும், அவருக்குள்ள ஒளிந்து போயிடணும். மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் திருப்திப்படுத்தக்கூடாதுன்னா இது பாவம்னு தெளிவா தெரியுது. போய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாது, களவு செய்யக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் நமக்கு தெள்ள தெளிவா செய்யற பாவங்களை சிலுவையில் அறைஞ்சாச்சு. இது தெளிவா நமக்கு தனியா தெரியுது, இந்த ஆணி நமக்கு கிளீனா தெரியுது. அதை யாரும் திரும்ப என்ன பண்ண மாட்டோம், செய்ய போகமா. ஆனால் 2வது ஆணி கொஞ்சம் ரொம்ப சிரமம். ஏன் சிரமம்னு கேட்டீங்கன்னா, இது தப்பா சரியா, இது பாவமா இல்லையா, இதை நம்ம செய்யலாமா வேணாமா அப்படின்ற குழப்பத்துல தான் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பின்னாடியே போயிட்டு இருக்கிறோம். நம்ம ஓப்பனிங்லேயே அந்த பாயிண்ட் கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டோம். எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிரா. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அடுத்து 13ஆம் வசனம், வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். என்ன சொல்ல வரார் இந்த 2 வசனத்துல? எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டுன்னு ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னா பர்மிஷன் இருக்கு, தேவன் இதை தடை பண்ணலாம் இல்ல, அப்படித்தான் ஆரம்பிக்குது வசனம். ஆனாலும் ஆகிலும் எல்லாம் தகுதின்னு சொல்ல முடியாது.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, மறுபடியும் சொல்லிட்டு, ஆனாலும் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அப்படின்னா அந்த 12ஆம் வசனம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்குதுன்னா, செய்யக்கூடாததை பத்தி இல்ல, செய்யலாம், அனுமதி இருக்கு. பாவமா இல்ல. பாவம்னா அதிகாரம் உண்டுன்ற வார்த்தை வந்திருக்காது இல்லைங்களா? செய்ய உரிமை உண்டுன்னு வரக்கூடாது. பாவம் அப்படின்னாலே அதிகாரம் இருக்கு, அனுபவிக்க அதிகாரம் இருக்கு எனக்கு, அப்படி பேசிருக்கவே மாட்டாரு. ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன்னு சொல்லும் போதே அப்ப அதுல அனுபவிச்சுக்கலாங்கிற ஒரு லிமிட் இருக்கு. அடிமை தான் என்ன பண்ணக்கூடாது, ஆகக்கூடாதுங்கிற வரைக்கும் பேசியிருக்கிறார். சோ இப்ப எதை பத்தி பேசுறார்? 13வது வசனம் என்ன உண்மையை நமக்கு கத்துக் கொடுக்குது? நேரடியா வயிற்றுக்கே வந்துட்டார். டைரக்டா நமக்கு என்ன சொன்னா புரிய வைக்கலாம் அப்படின்ட்டு சாப்பாட்டு உதாரணத்தை கொண்டு வச்சிட்டார். நமக்கு எளிமையா எதை சொன்னா புரிய வைக்கலாம்னா, வயிற்றுக்கு போஜனமோ போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் ஒளிய பண்ணுவார்னு என்ன அர்த்தம்? இப்ப பிரியாணியே கொண்டு வந்தாலும் வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டு தொண்டை வரைக்கும் சாப்பிட்டோம்னா என்ன டேஸ்டால இருக்கு? அதுல குறிப்பா என்ன இருக்கு சொல்லுங்க? மட்டன் பிடிச்சவங்க மட்டன் சொல்லுங்க, சிக்கன் பிடிச்சவங்க சிக்கன், ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. ஏதோ ஒண்ணு இருக்கு, சாப்பிட்டுட்டே இருக்க, இது வரைக்கும் சாப்பிட்டா என்ன? நல்லா தானே இருந்துச்சு, டேஸ்டா தானே இருந்துச்சு. சரி, பாவமா அதுல? வயிறு முட்டை முட்டை சாப்பிட்றது பாவமா? இல்ல இல்லையா? இதெல்லாம் பாவமே இல்லை. அதை எப்படி பாவம் சொல்ல முடியாது? அதான் சொல்றாரு, வயிற்றுக்கு போஜனம் கொடுத்தா போய்கிட்டே இருக்கும். ஏன்னா ருசி இருக்க இருக்க என்ன ஆயிட்டு இருக்கும், நாக்கு எதுக்குமே கவலைப்படாது. உள்ள ஏரியா இருக்கோ இல்லையோ அனுப்பிச்சிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கும், போய் ஸ்டோரேஜ் ஆகிட்டு. யார் கஷ்டப்படுவா பின்னாடி? அன்னைக்கு நைட்டு பூரா செரிக்கலைன்னு யார் சொல்லுவா? நம்ம தானே லெமன் ஜூஸை போட்டு குடிக்க, ஏதாவது டேப்லெட் எடுக்கணும், பிறண்டு நம்ம தானே படுத்துட்டு இருப்போம். நம்ம தான் நல்லா சாப்பிட்டு நம்மளே என்ன பண்ணிட்டு இருப்போம், முன்னாடியே நாக்க கண்ட்ரோல் பண்ணிட்டா. அந்த போஜனத்தை அனுப்பாததுக்கு முன்னாடியே கேட் போட்டா, அதான் சொல்ல வராது. இதுவும் அழிஞ்சு போறது. எது? சாப்பிட்றது. நம்ம சாப்பிட்டாலும் அழிஞ்சு போகும், சாப்பிடாம விட்டாலும் அது கெட்டுதான் போகும். ரெண்டையுமே தேவன் என்ன பண்ணிடுவார், அழிய பண்ணிடுவார். வயிறும் அழிஞ்சு போகும். இந்த மாம்சத்துல வாழ்றதுக்கு நம்ம என்ன பண்ணல, வரல. அப்போ வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கனவே என்ன சொல்ல வராரு தெரியுங்களா? இந்த உலகம் போதும் போதுங்க உங்களை விடாது. அர்ப்பணிப்பு வாழ்க்கையில தேவனை திருப்திப்படுத்தலாம், போதும், எனக்கு மாம்ச வாழ்க்கையில இந்த லிமிட் போதும், எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, பட் நான் ஒண்ணுக்கும் அடிமைப்பட மாட்டேன். நான் உலகத்தாரை போல உலகத்தை நான் ஆசரிக்க மாட்டேன். பாருங்க, ஒரு புது சிருஷ்டியினுடைய லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உலகத்தாரை போல சில சுற்றுலா தலங்களுக்கு போறது, பிக்னிக்லாம் போயிட்டு வராங்க பாருங்க, உலகத்தாரை மாதிரியே சில ஃபெஸ்டிவல் எல்லாம் ஆசரிப்பாங்க பாருங்க. இதெல்லாம் இன்னைக்கு சொன்னா நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை, முகமெல்லாம் மாறும். பட் இதுதான் ட்ரூத், இதுதாங்க சத்தியம். இது நம்ம சொல்லாம என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அதாவது இப்ப நம்ம என்ன ஒரு இலக்குக்காக வந்திருக்கோம்? இப்ப ஆர்சி மாதிரி சிஎஸ்ஐ மாதிரி வந்துட்டு போனா அவங்க இந்த முழு நம்பிக்கைக்காக வரல. அவங்களுக்கு பரலோகங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு ஒரு கற்பனை காவியம் மாதிரி தான் பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. நாம உன்னை இழந்துதான் இன்னொன்னு பெரும்படி வந்திருக்கிறோம்னு சொல்லும் போது இதெல்லாம் சுட்டு எரிக்கணும். இதெல்லாம் ஒரு லிமிட்டுக்கு மேல லைஃப்ல உங்களுக்கு வரக்கூடாது. இன்னும் சொல்ல போனா ஒரு நியூ கிரியேஷனுடைய லைஃப் வந்து புறஜாதி மாதிரி இருக்கக்கூடாது. அவன் தனிச்சு தெரியணும், அவனுடைய ஃபேமிலி தனியா தெரியணும், அவங்களுடைய குழந்தை வளர்ப்பு தனியா தெரியணும், அவங்க பண்ணக்கூடிய தொழில் சாட்சியா இருக்கணும், அவங்களுடைய படிப்பு வரைக்கும் கரெக்டா இருக்கணும், அவங்களுடைய திருமண ஒப்பந்தம் வரைக்கும் ரொம்ப கிராண்டு அப்படி இருக்கக்கூடாது. பாத்தீங்கன்னா ஒரு அற்பமான விஷயங்களை உலகத்தான் இன்னைக்கு எவ்வளவு செலவு பண்ணி மதியீனமா பண்ணுவான். இந்த மாதிரி ஒரு நியூ கிரியேஷனுடைய லைஃப்ல திருமணங்கள் கூட இருக்கக்கூடாது. பண்ணுவாங்க, பார்த்திருக்கீங்களா? பட்டாசெல்லாம் வெடிச்சு. சத்தியத்துல பக்குவப்படாதவர்கள் இன்னைக்கு அதெல்லாம் செய்யறாங்க. கல்யாண மணவரையில ஜாஸ்தி ஜோடனைகள், இதெல்லாம் பிராங்கா பேச வேண்டிய விஷயம். வசனம் தெளிவா இருக்கு பாருங்க. அப்ப கிறிஸ்துவோடையவர்கள் ஆசை இச்சைகளை சிறுவையில் அறைந்திருக்கிறார்கள், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, நான் அனுபவிக்க மாட்டேன்னு சொல்றாருன்னா அப்ப அவர் வேற வாய்ப்பு, நமக்கு வேற வாய்ப்பா? பவுல் சொன்னதான நமக்கும். எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருந்தாலும் எதுக்கும் அடிமைப்படாதீங்கன்னா என்ன அப்படின்னா, கிறிஸ்துவோடைய லைஃப் தான் மாதிரி. இதை தாண்டி பிரதர் பேசிட்டாரு அப்படி பார்க்காதீங்க. இந்த பிரதர் வேற மாதிரி பேசினாரு, அவர் வேற மாதிரி பேசினாருன்னு விழுந்துருவோம். கர்த்தர் இயேசு செஞ்சதை யார் சொல்றாங்க அதை பாருங்க. அவர் எதிர்காலத்துக்கு சேர்த்தாரா?
அவர் பூமியிலே இருக்கிற மாதிரி வியாபாரம் பண்ணாரா? அவர்கிட்ட எத்தனை வஸ்திரம் இருந்துச்சு? எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாரு? வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காக தான் இந்த லைஃப்ல வாழ்ந்தார் அவரு. அவர் பண்ணிட்ட உடன்படிக்கை 3 வருஷம் நாளுக்கு நாள் தேய்மானமாச்சா? வலுவடைந்ததா? சோ உடன்படிக்கை வாழ்க்கை என்பது சிலுவையில் அறையப்பட்டு ஒவ்வொரு நாளும் ரத்தம் படிப்படியா சொட்டு சொட்டா வடிகிறது. பெயின் கூடுமா குறையுமா? கூடும். குறையணும்னு நினைக்கிறது சிலுவையில இல்ல. நம்ம பெயின் குறையணும்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம எங்க இல்லைன்னு அர்த்தம். இதுதான் பல பாடங்களை நம்ம கூட உங்கள்கிட்ட ஓப்பனா சொல்லியிருக்கிறோம். உடன்படிக்கை வாழ்க்கை சிலருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போகுது, ஒவ்வொரு நாளும் கடந்து போகுது. அவங்க லைஃப்ல எந்த போராட்டத்தையும் சந்திக்கலைன்னா உடன்படிக்கையில 2 தரப்புலையும் சைன் ஆகலைன்னு அர்த்தம். பிதாவாகிய தேவன் உங்க உடன்படிக்கையை அங்கீகரிச்சிருக்கிறாரு அப்படின்னா டெய்லி புடமிடப்படுவீங்க, டெய்லி எதிர்ப்புகளை சந்திப்பீங்க, உங்க மாம்சம் சோதிக்கப்படும், உங்க உணர்ச்சிகள் சோதிக்கப்படும், உலகத்துக்குள் கடுமையான எதிர்ப்பை பார்ப்பீங்க. லைஃப்ல கேசுவலா ஒரு மனுஷன் சாப்பிட்ற மாதிரி, தூங்குற மாதிரி, வேலைக்கு போற மாதிரி, படிக்கிற மாதிரி, உட்கார்ற மாதிரி, எந்திரிக்கிற மாதிரி லைஃப் இருக்காது. அதுக்கு பேர் கான்சென்ட்ரேட்டட் லைஃபே கிடையாது. இதை இழக்காமல் சிலுவையின் மேல் நம்ம வெற்றி சிறக்கவே முடியாது. அப்படியே சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆடை அணிகலன்களும், அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸும், அவங்க சபைக்குள்ள நடந்துக்கிற விதங்களும், ஃபேமிலியில அவங்க சில விஷயங்களை ஃபெஸ்டிவல்லாம் ஆசரிக்கிறதுக்கு, சில விழா காலங்களை ஆசரிக்கிறது, இதெல்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா? அதை வேற சபையில வேற இன்வைட் பண்ணி பண்ணணும்னு நினைப்பாங்க பாருங்க. இதெல்லாம் உலகத்துக்கு மறிச்சிடணும். வெட்டிங் டே ஆசரிக்கணும்பாங்க, குழந்தைகளுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும்பாங்க, ஏதாவது ஒரு விழா காலம் உலகத்தில் நடந்தா வாசல்ல இவங்களும் கோலம் போட்டு வைப்பாங்க. இதெல்லாம் நடக்குது இல்லைங்களா? இதெல்லாம் இங்க வெட்டி எறிய வேண்டிய விஷயங்கள். இதுல வேற நடத்துறவங்கள்ட்ட ஃபைட் வேற பண்ணுவாங்க. இதை எங்களுக்கு ஏன் செஞ்சு கொடுக்கல? இதெல்லாம் சபைகள்ல எல்டர்களுக்கு இந்த சோதனை இங்க போகுதா என்னன்னு எனக்கு தெரியாது. எங்களுக்கெல்லாம் ஆயிருக்கு இந்த மாதிரி எல்லாம். இதை செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்க, ஏன் இதை செஞ்சா என்ன? வெட்டி எரிஞ்சிடணும். இந்த உலகத்தான் மாதிரி நகை அணிஞ்சிட்டு எக்லிஷாக்கு வர்றது, உலகத்தார் மாதிரி கவர்ச்சிகரமான தோற்றங்களை வெளிப்படுத்துவது, ஃபுல் மேக்கப்ல வருவாங்க பாருங்க, அந்த மாதிரி யாரையும் இடர பண்ணக்கூடிய. ஏன்னா இந்த மாம்சம் எதுக்கு வைக்கப்பட்டிருக்கு? மறிக்க. அதை எல்லாரும் யோசிக்கணும். பெண்கள் அவங்க பார்க்கல யோசிக்கணும், ஆண்கள் அவங்க பார்க்கல யோசிக்கணும். இதுதான் சிம்பிளா சொல்றாரு. ஒன்றும் தகுதியா நமக்கு இராதே, எல்லாத்தையும் அனுபவிங்கன்னு எழுதி கொடுத்திருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை. இப்ப அனுபவிச்சா என்ன பண்ண முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாதுங்கிறதுனாலதான் வைத்தை உதாரணமா வச்சார். இப்ப ரீப்ரிண்ட் ஆர்டிகல் ஒன்று நம்ம படிக்கலாம். ஒரு வாசகம் 5805 பேஜ் நம்பர் 355. அது அப்படியே வாசகம். சரீரத்தின் செய்கைகள் என்பது நமது பாவ சுபாவத்தையும், நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. நமது விழுந்து போன அபூரணங்களையும் பலவீனங்களையும் மாத்திரமல்ல, நமது அனைத்து மானிட ஆசைகளையும் குறிக்கிறது. அவைகளை நாம் நிச்சயமாக அழிக்க வேண்டும். முடிந்தவரை நாம் இவைகளை உடனே குன்ற செய்ய வேண்டும். பரம ஓட்டத்திற்கு எந்த அளவிலும் நமக்கு தடையாக இருக்கக்கூடியவைகளை, நமக்கு முன் வைத்திருக்கிற மகிமையான நம்பிக்கையை அடைவதை தடுக்கக்கூடியவைகளை, அவைகள் பாவமான காரியமாக காமிச்சிருக்காரு. கவனிச்சிங்களா? ஏன் இந்த இடத்துல 2 தடவை வந்திருக்கு? சரீரத்தின் செய்கைகள் என்பது நமது பாவ சுபாவத்தையும் நமது விழுந்து போன அபூரணங்களையும் பலவீனங்களையும் மாத்திரமல்ல. கவனிச்சிங்களா? ஏன்னா அது முதல் ஆணி. முதல் ஆணி என்ன பார்த்தோம்? பாவம்னா சிலுவையில அரைஞ்சே தீரணும். ஏன்னா ஆதாமுக்குள்ளான மரணத்திலிருந்து நம்மளை கர்த்தர் மீட்கும் போதே பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தாச்சு. திரும்ப ஒவ்வொரு நாளும் பாவம் தலை தூக்குனா சிலுவையில் அரைஞ்சிட்டே இருக்கணும். ஸோ ஒரு ஆணி நம்ம பயன்படுத்திட்டே இருக்கணும். அது காம்ப்ரமைஸ் கிடையாது. இங்க நம்ம 2வது பாயிண்ட்ல நியாயமான உரிமைகளை சிலுவையில் அறையறதை பத்தி பார்த்துட்டோம். என்ன பிரதர் பாவம்? இதை போய் பாவம்னு சொல்றாரு அந்த பிரதர், இதை எங்களுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டாரு, இப்படி எல்லாம் கோரிக்கை வைப்பாங்க இல்லைங்களா? அந்த பாயிண்ட் அப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம எதை பாவம்னு யோசிக்கலையோ, எது தப்பு இல்லைன்னு நினைச்சு லைஃப்ல அன்றாட செஞ்சுட்டு இருக்கோமோ, அதெல்லாம் கூட புது சிருஷ்டிகளுடைய விஷயத்தில் பாவமாக பார்க்கப்படுகிறது. உடன்படிக்கையை நிறைவேற்றுவதில் அது இடையூறாக இருக்கும். பாவம் மாத்திரமல்ல, திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. கவனிச்சிங்களா? விழுந்து போன அபூரணங்களையும் பலவீனங்களையும் மாத்திரமல்ல, நமது அனைத்து மானிட ஆசைகளையும் குறிக்கின்றது. அவைகளை நாம் நிச்சயமாக அழிக்க வேண்டும். முடிந்தவரை நாம் இவைகளை உடனே குன்ற செய்ய வேண்டும் என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்டா ஜெயிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் தலையில் அடிச்சு ஒரு இடத்துலயாவது உட்கார வைக்கணும். குன்ற செய்யறதுனா
அதை அப்படியே அந்த இடத்துல கொஞ்சம் வெயிட்டிங்ல என்ன பண்ணுங்க, வைக்க கத்துக்குங்கன்னு சொல்றாரு. அங்க இருந்து வாசிங்க அப்படியே விட்டதுல இருந்து. பரம ஓட்டத்திற்கு எந்த அளவிலும் இல்ல, நமக்கு முன் அதுல இருந்து படிங்க, 4வது வரியிலிருந்து. நமக்கு முன் வைத்திருக்கிற மகிமையான நம்பிக்கையை அடைவதை தடுக்கக்கூடியவைகளை, நம்மளுடைய நியாயமான உரிமைகளும் மாம்சத்தின் தேவைகளும் ஆசை இச்சைகளும் கூட நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற மகிமையான நம்பிக்கைகளை அடைய தடுக்க கூடியவைகளாம். பாவம் தானே தடுக்கணும். ஆனா இங்க என்ன சொல்றாரு, நியாயம் கூட, நியாயமான உரிமைகள் கூட நம்மளை தடுத்துருமா. அப்புறம் அவைகள் பாவமான காரியமாக இல்லாதிருந்தாலும் அந்த பூமிக்குரிய ஆசைகளை பலி கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்படின்னா இதுல என்ன சொல்றாரு கவனிச்சிங்களா, நமக்கு கிடைச்சிட்ட பூலோக ஆசீர்வாதங்களை, பாவிக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அவங்களுடைய சாபம் நீங்கிற வரைக்கும், ராஜ்யத்துல மரண தண்டனையிலிருந்து அவங்க விடுவிக்கப்படுற வரைக்கும் உலக ஜனங்களுக்கு எந்த பிளஸிங்கும் கிடையாது. ஆனா நமக்கு என்ன உரிமை தரப்பட்டுருச்சு தெரியுங்களா, இப்போ ஆதாமுக்குள்ளிருந்து மீட்கப்பட்ட உடனடியாகவே இந்த பூமியை அனுபவிக்கக்கூடிய உரிமையை கர்த்தர் கொடுத்துட்டார். வச்சுக்கோங்க. இப்ப நம்ம யாரு? சரி, இப்படி கேட்கிறேன் ஒரே வார்த்தை, நித்திய ஜீவனை வாங்கின ஜனங்களா, நித்திய ஜீவனை இனிமேதான் வாங்க போற ஜனங்களா? பாத்தீங்களா, இதுலதான் பதில் தெளிவா வந்துருச்சு, தெளிவா கொடுத்துட்டீங்களா? அந்த நித்திய ஜீவன்னா அழியாமையை பத்தி நான் கேட்கிறேன்னா, இப்ப கிடைச்சிருக்கிற ஜீவனை பத்தி கேட்கிறேன்னா, அது எந்த ஜீவன்? பரிபூர்ண மனிதனா ஆதாம் பூமியில இருந்தார்ல, அந்த ஜீவன் இப்போ உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டாச்சு. யாருக்கா டவுட் இருக்கா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா, இந்த பூமியில நம்ம நிரந்தரமா வாழலாம், எதை வேணாலும் என்ன பண்ணலாம், சாப்பிடலாம், தூங்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். பட் என்ன பண்ணிட்டோம் தெரியுங்களா, இந்த ஜீவியத்தை தான் பலி செலுத்தும். அதான் ரோமர் 12:1 உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குதுன்னா, நீதியாக ஆக்கப்பட்ட பின்பு பலி செலுத்த ஒப்பு கொடுத்துட்டீங்க. நீங்க பாவ சரீரத்தை என்ன பண்ணல, பலி செலுத்த ஒப்பு கொடுக்கல, நீதிமானாக எண்ணப்பட்ட பின்பு ஒப்பு கொடுத்துட்டதுனால இனி இந்த உலகத்துக்குரியவைகளை இந்த உலகத்திற்கு ஏற்றபடி ஆசரிக்க வேண்டாம் என்றுதான் 2வது சிலுவை, 2வது ஆணி. கவனிச்சிங்களா? அப்ப பாவம் என்று தோன்றிய விஷயங்கள் எல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை, அது பாவம், கட்டாய சிலுவையில் அறையணும். பாவம்னு தெரியல, பட் பூமிக்குரிய லட்சியங்கள், ஆசைகள், எதிர்பார்ப்புகள், விருப்பங்கள், இந்த இடத்துல தான் இது பாவமா இல்லாததுனால நிறைய பேர் உடன்படிக்கையை நிறைவேற்றுவதில் தவறுறாங்க. இது ஆண்டவருக்கு ஏற்பட்ட 3 சோதனைகளுக்கும் பொருந்தும். கல்லை அப்பமா மாத்தி சாப்பிட்டிருந்தா பாவமா? ஏன் அப்படின்னா, பரிபூரண மனிதன் சாப்பிடுறது பாவம் ஒண்ணு இல்லையே. மேல இருந்து குதிச்சிருந்தாருன்னா தூதர்கள் தாங்குவாங்கிறது ப்ராப்பர்சி தானே, இதுல பாவம் ஏதாவது இருக்கா? இல்ல. பரிபூரண மனிதனா பூமியில அவர் இருக்க நினைப்பது பாவமா? 3 சோதனைகளையும் பாவம் இல்லை, ஆனால் தேவ சித்தம் இல்லை. கவனிச்சிங்களா? இதே மாதிரிதான் மாம்சத்திற்கு ஏற்றபடி உங்களுக்கு எனக்கும் கிடைச்சிட்ட லைஃப் இந்த பூமியில அனுபவிக்கிறது ஒன்றும் பாவம் இல்லை. பட் நீங்களும் நானும் செஞ்ச உடன்படிக்கை நிறைவேற்ற முடியாது. இந்த உலக படிப்பு உங்களை உயர்த்தும், வெளிநாடுகளில் வேலை கிடைக்கும், நல்ல கல்யாணம் ஆகி செட்டில் ஆக வைக்கும், காரு பங்களான்னு எல்லாம் கொடுக்கும், பட் எதுவுமே பாவம் கிடையாதுங்க. பட் நீங்களும் நானும் அதுக்கு உடன்படிக்கை செய்யல. நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வந்துட்டோம்? 5 தாளந்தம் பலிபீடத்தின் மேல. மிச்சத்தை படிங்க. இப்போ நாம் அனைவரும் இதை அனுதினமும் செய்கிறோமா? நாம் மற்றவர்களுடன் கலந்து உலகத்தோடும் அதன் செல்வாக்குகளோடும் பாருங்க, நானா எதையுமே சொல்லல, தெல்ல தெளிவா 7ஆம் தூதன் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். நாம் அனைவரும் இதை அனுதினமும் செய்கிறோமா? நாம் மற்றவர்களுடன் கலந்து உலகத்தோடும் அதன் செல்வாக்குகளோடும் தொடர்பு கொள்வதாலும் வாழ்க்கைக்குரிய காரியங்களில் ஈடுபடுவதாலும் நாம் தொடர்ந்து மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கிறோமா? உலகத்தார் மாதிரியே நம்ம லைஃப் போகுதா? மாம்சம் வலுப்பெறுதா? மாம்சத்தை அழிக்கிறோமான்னு கேட்கிறார். அப்புறம் மாம்சத்தை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோமா? பாடத்துக்கான முக்கியமான புல்லட் பாயிண்ட் தான். மாம்சத்தை தொடர்ந்து சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோமா? பூமிக்குரிய காரியங்களுக்கு நாம் அனுதினமும் மரித்து கொண்டிருக்கிறோமா? ஆமா, பாவத்தை பலி கொடுக்க இன்னைக்கு அநேகர் ரெடி. ஏன்னா பாவத்தை தேவன் செய்யவே சொல்லலே. செய்ய சொல்லியிருந்து அதை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் பெரிய விஷயம். பாவங்கிறத தேவன் என்னைக்குமே செய்ய சொல்லல. பாவத்தை கடந்து கிடைச்சிட்ட ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோமா?
பூமிக்குரிய காரியங்களுக்கு நாம் அனுதினமும் மறித்து கொண்டிருக்கிறோமா? நாம் ஒவ்வொரு நாளும் மென்மேலும் புது சிருஷ்டியாக வாழ்கிறோமானே கேள்வியா போடுறார். அப்படின்னா இதெல்லாம் செய்யலைனா இந்த லைஃபே புது சிருஷ்டி வாழ்க்கையான்னு கேட்க வர்றாரு. கவனிச்சிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைடு வாசிப்போம். 5807 பேஜ் நம்பர் 357. மாம்சத்தின் கிரியைகள். பிறகு ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. மாம்சத்தின்படி வாழ்வது என்றால் என்ன? நமது பதிலாவது மனித மனம் மற்றும் மனித சரீரத்தின் நியாயமான தேவைகளை மாத்திரம் திருப்தி செய்யும்படி வாழ்வது. இப்படி திருப்திப்படுத்துதல் நாம் இடுக்கமான பாதையில் முன்னேறுவதை தடுக்கக்கூடியதாகும். கவனிச்சிங்களா? மாம்சத்தின்படி வாழ்றதுனா என்ன? நமது பதில் மனித மனம் மற்றும் மனித சரீரத்தின், சத்தமா சொல்லுங்க, மனித சரீரத்தின் நியாயமான தேவை. பாவமான தேவைகளை பத்தி பேசல. எது? நியாயம். அப்படின்னா இன்னைக்கு நேரம் காலையில ஆராதனை 9:30 மணி அப்படின்னா 10:30 வர்றீங்கன்னா நியாயமா தேவனுக்கு சேர வேண்டிய நேரத்தை நீங்க திருடிட்டீங்க. புரிஞ்சுட்டீங்களா? சரீரம் உங்களுடையது இல்ல. அதை எந்த விதத்திலையும் தேவனுடைய வார்த்தையை கேட்கவோ படிக்கவோ பலிகளின் பிரயாசத்துக்கோ ஈடுபடாம சரீரத்தை உலகத்துக்கு நீங்க பயன்படுத்துறீங்கன்னா இது மாம்சத்தின்படியான ஜீவி. இதுல பாவங்கள் எதுவுமே இல்லை. நம்மளுடைய என்ன வேணாலும் சொல்லுங்க, என் சூழல் எப்படி இருந்துச்சு, எனக்கு இப்படி சிரமமா இருக்கு, நான் இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம். பட் இங்க நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் எல்லாமே நியாயம் அப்படின்னு நமக்கு தோன்றுகிற விஷயங்கள் உடன்படிக்கைக்கு எதிரானதுன்னு சொல்ல வர்றார். படிங்க. இப்படி திருப்திப்படுத்துதல் நாம் இடுக்கமான பாதையில் முன்னேறுவதை தடுக்கக்கூடியதாகவும் நாம் புது சிருஷ்டியாக முன்னேறுவதற்காகவும் அல்லது நமது சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுப்பதற்காகவும் உள்ள நேரத்தை எடுத்துக்கொள்ள கூடியதாகவும் இருக்கிறது. பாருங்க, எல்லா பாயிண்டையும் சொல்லிடுறார். மற்ற சகோதர சகோதரிகளுக்கு இதனால ஜீவனை கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பாதையே எடுக்கும். எல்லாம் சம்பூர்ணமா இருந்தா தான் ஓடுவேன்னு சொல்லாமா? இதுல எனக்கு நேரம் பத்தல, எனக்கு அதுக்கு உடல் ஒத்துழைக்கல, நான் இந்த வேலைக்கு போயிட்டேன், இது எல்லாமே யாருடைய பதில் தெரியுங்களா? இடுக்கமான பாதைக்கு வராதவங்களுடைய பதில். இடுக்கமான பாதைக்கு வந்துட்டவங்களுக்கு பதில் எல்லாமே இடுக்கமா இருக்குன்னு என்ன பண்ணக்கூடாது? எதுக்கு தான் வந்திருக்கோம்? பாதையே இடுக்கும். அங்க வந்துட்டு நான் அங்க போயிட்டு இருக்கும்போது இடிக்குது பிரதர் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு இந்த பதில். அப்ப அது எல்லாமே நம்மளுடைய ஓட்டத்தை என்ன பண்ண தடை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்தா இருக்குன்னு சொல்றாரு. நாம் மாம்சத்தை சிலுவையில் அறையவோ சரீரத்தின் கிரியைகளை அழிக்கவோ முயற்சி செய்வதை நாம் விட்டு விடுவோமே, ஆனால் நாம் நம்மை மாம்சத்தின் இயற்கையான விருப்பங்களுக்கு அக்கறையின்றி விட்டு விடுகிறவர்களாவோம். ஆமா, மறுபடியும் இங்க ரிப்பீட் பண்றாரு. நாம் மாம்சத்தை சிலுவையில் அறையவோ சரீரத்தின் கிரியைகளை அழிக்கவோ முயற்சி செய்வதை விட்டு விடுவோமே, ஆனால் நாம் நம்மை மாம்சத்தின் இயற்கையான விருப்பங்களுக்கு அக்கறையின்றி விட்டு விடுகிறவர்களாகும். ஒரு கேர்லெஸ் வந்துடும், ரொம்ப அசால்ட்டா போயிடுவோம். உடனே நாம் கீழே இறங்க ஆரம்பிப்போம். முக்கியமான பாயிண்ட். இப்ப ஆண்டவர் சிலுவையில இருந்து என்ன ஆகல? கீழே இறங்கல. நாம என்ன பண்ணிடுவோமா? மாம்சத்தை நம்ம அதிகமாக அதுக்கு பேணி காத்து அதுக்கு தேவையான ஆகாரங்களை போட்டு 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 பக்குவப்படுத்திட்டோம்னா அது பழகி உடன்படிக்கை வாழ்க்கையை அது எடுத்துக்கிட்டு நீ என் பக்கம் இனிமேல் நான் சொல்றதெல்லாம் கேளுன்னு நம்மளை சோம்பேறி ஆக்கிடும். இப்ப படிப்படியாக நம்ம கீழே இறங்க ஆரம்பிப்போம். அந்த பாதையில் அதிகமான தடைகளையும் கஷ்டங்களையும் காண்போம். மேலும் அந்த பாதை மேன்மேலும் வலுக்கக்கூடியதாக இருக்கும். என்ன சொல்ல வர்றாருன்னா, உடன்படிக்கையை செஞ்சவங்க உலகத்தின் பாதையில போயிட்டு உடன்படிக்கையை நிறைவேற்றாம இருந்தா கொஞ்ச நாள் சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த சந்தோஷமும் நிரந்தரம் இல்லை. ஏன் சொல்லுங்க? கரெக்டா பதில் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த இடத்துல. இப்ப உடன்படிக்கையை செஞ்சுட்டவங்க யாராவது ஒருத்தர், நம்ம எல்லாரையுமே கூட வச்சுக்கோங்க, உடன்படிக்கையின்படி வாழாம உலகத்துக்குள்ள சஞ்சரிச்சு எதெல்லாம் நம்ம அர்ப்பணிப்பு வாழ்க்கைக்கு இடையூறா இருக்கோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஃபுல் பிஸி ஆயிடும்னு வச்சுக்கோங்க. அது அப்போதைக்கு உடன்படிக்கை வாழ்க்கையில நம்ம உண்மை இல்லாம போற மாதிரி உலகத்துல நம்மளை பிஸி ஆக்கிடுது, சந்தோஷம் கிடைச்சிருது நல்லா. பட் இது திரும்ப வழுக்கும் தன்மையாகி அந்த சந்தோஷத்தையும் கொடுக்காத அளவுக்கு கெடுத்து போட்டுருன்னா எப்படி அது தடை வரும் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். அது கெஸ் பண்ண முடியலையா? இந்த உலகம் நிரந்தரமா இப்படியே இருந்து போனாதான் அந்த ஆசீர்வாதம். உலகம் என்ன ஆக போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல? இப்ப சிலுவையில ஒழுங்கா இருந்திருக்கணும், இருந்தா சீக்கிரம் ஜீவன் என்ன ஆயிரும்? கவனிச்சிங்களா? சீக்கிரம் உயிர் பிரியும். இப்ப சிலுவையில இருந்து இறங்கினா கொஞ்ச நாள் லைஃப் கிடைக்குது. பட் அந்த லைஃப் நீடிக்குமா? இந்த உலகம் நம்மளை வாழ விட்டுரும். வரப்போற மகாபத்திரம் என்ன ஆக போகுது? எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் வச்சிருந்தாலும், எந்த ஸ்டேட்ல போய் செட்டில் ஆனாலும்,
எவ்வளவு படிப்பு படிச்சிருந்தாலும் விரட்டி விரட்டி அடிக்க போகுது. புரியுதுங்களா? சோ உடன்படிக்கைக்கு உண்மை இல்லாதவங்க இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துல நிரந்தரமா இருந்துட முடியாது. இதை தெரிஞ்சா நிறைய பேர் சிலுவை விட்டு இறங்க மாட்டாங்க. ஏன்னா அந்த உலகம் நம்மளை என்ன பண்ணிராது, காப்பாத்திராது. எவ்வளவு நாளைக்கு ஏமாத்திர முடியும் சொல்லுங்க? முழு ஆபத்து உலகத்தை சூழ்ந்து எடுக்கும் போது கண்டிப்பா எல்லா விதத்திலையும் என்ன ஆயிடும், ஒரு மிகப்பெரிய ஆபத்து நம்ம லைஃப்லயே வந்துடும். படிச்சு முடிச்சிருங்க அந்த ஸ்லைட. இழந்த இடத்தை திரும்ப பெற நாம் கஷ்டப்பட்டு ஜெபத்துடன் முயற்சி செய்யாவிட்டால் நாம் தொடர்ந்து கீழே இறங்குகிறவர்களாக இருந்து முடிவில் மரணத்திற்கு செல்வோம். இது ரொம்ப பெரிய ஆபத்தை பேசி முடிக்கிறார். இது உலக வழியில சிக்கிறது மாத்திரமில்ல, சிலுவையிலிருந்து இறங்கிட்டவங்க அந்த பாதை தொடர்ந்து வழுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த இடத்த மறுபடியும் தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பிரேயர் பண்ணணும், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தொடர்ந்து ஜெபத்துல முயற்சி செய்யணும். அப்படியே இருந்து நம்ம ஒருவேளை முயற்சி செய்யாம இருந்து அந்த பாதை என்ன ஆகும், தொடர்ந்து வழுக்கக்கூடியதாக இருந்து திரும்ப அந்த இடத்துக்கு வர்றதுக்கு நம்மள என்ன ஆயிடுமா, கஷ்டப்பட்டு ஜெபத்தோடு என்ன பண்ண செய்யணுமா, முயற்சி பண்ண வச்சிரும். அப்படி ஜெபத்துல நம்ம தொடர்ந்து முயற்சி செய்யாவிட்டால் தொடர்ந்து கீழே இறங்கி 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 முடிவுல இந்த மரணம் என்ன மரணம், சிலுவை விட்டு இறங்கிட்டா வர்ற மரணம் என்ன மரணம், செகண்ட் தான். ஏன்னா உடன்படிக்கை வாழ்க்கை அது கசந்து உலகத்தை தெரிவு செய்து ஜெபம் பண்ணி கூட முயற்சி பண்ணி மறுபடியும் முன்பு இருந்த இடத்தை அடையாம விட்டு மறுபடியும் உலகத்துக்குள்ள சிக்கி இழுக்கப்பட்டு அப்படியே போயிட்டு இருந்தா உடன்படிக்கை ஒப்பு கொடுத்தவங்களுக்கு ஒரே லைஃப் தான். இன்னொரு முறை 1000 ஆண்டுல ஒரு புது லைஃப் எல்லாம் கொடுத்து தேவன் செகண்ட் சான்ஸ்ல என்ன பண்றது இல்ல, கொடுக்கறது. இதுதான் அன்பான சகோதர சகோதரிகளே நாம இரண்டாவது சிலுவையில் அறைய வேண்டிய நியாயமான விஷயங்கள் என்று நம்ம பார்க்கணும். கடைசியாக பாடத்தினுடைய கன்க்ளூஷனுக்கு வரும்போது பரிசுத்தவான்கள் மூன்றாவதாக சிலுவையில் அறையக்கூடிய 3வது ஆணி. 3 ஆணிகள்ல முதல் ஆணி பாவத்தை கட்டாய சிலுவையில் அறையணும். 2வது ஆணி நியாயமான உரிமைகள் கிடைச்சிருச்சு, அதன்படி என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது, சிலுவையிலிருந்து இறங்கக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டோம். 3வது ஆணி இது ரொம்ப டிஃபரெண்ட். இது இந்த நியாயமான ஆசீர்வாதங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை விட அப்பாற்பட்ட ஒண்ணு. பரிசுத்தவான்கள் தங்களுடைய தங்களுடைய உரிமைகளை, நியாயமான கோரிக்கைகளை, விருப்பங்களை சிலுவையில் அறை படிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். அடுத்த வசனம் 20ஆம் வசனம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். என்ன சொல்ல வரார் 3வது ஆணியில? பாவங்களை சிலுவையில் அறைஞ்சிடலாம், நியாயமான பூலோக உரிமைகளை தேவைக்கு மீறி நம்ம அனுபவிக்க கூடாது, சிலுவையில் அறையணும். அது கஷ்டம், பட் அது செஞ்சே ஆகணும். ஆனா 3வது ஒரு கஷ்டமான சிரமம் இருக்கு நம்ம மத்தியில. நாம சிலுவையில் அறைய வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? தப்பே பண்ணல, நம்ம மேல நீதி இருக்கு, 100% நம்ம கிட்ட எந்த விதமான குற்றமும் இல்லை. நம்ம மேல பொய்யான குற்றச்சாட்டுகள் வருது, நம்மள சூழ்ந்து நின்று என்ன பண்றாங்க, அவமானப்படுத்துறாங்க, பழி சொல் நம்ம மேல போடுறாங்க. யாருக்கு ஏற்பட்டது மாதிரி? கர்த்தருக்கு ஏற்பட்ட மாதிரி. அதுதான் தேவன் பேரில் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியா இருக்குன்னா, அநியாயமாய் பாடுபடுறதுன்னா என்ன? நாம அநியாயம் செஞ்சு பாடுபடுறத பத்தி பேசல, நம்ம மேல வரக்கூடிய அநியாயமான குற்றச்சாட்டுகள் நிமித்தம் பாடுபட்டு அந்த பொறுமையா சகிக்கிறது 3வது ஆணி. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டுனா, கீர்த்தினா புகழ்ச்சி, ஒரு மகிமை, ஒரு ஆசீர்வாதம். பாருங்க, இந்த பிரதர் இந்த மாதிரி தப்பு பண்ணாருங்க அப்படின்னு சொல்லி தப்பு செஞ்ச பிறகு ஒருத்தர் மேல வரக்கூடிய விமர்சனமும் குற்றச்சாட்டு தான். அது கூட என்னதான், ஒரு விதத்துல அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு அவமானங்கள் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனா அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, தப்பு செய்து அதனால் வரக்கூடிய விமர்சனங்களை தாங்கிறது என்ன நன்மை இருக்கும்? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த 3வது ஆணி ரொம்ப 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 சிரமம் நம்ம விஷயம்.
பாவங்களை சிலுவையில் அரைஞ்சிருவோம், நியாயமான உரிமைகளை கூட எனக்கு தேவைக்கு போதும் சிலுவையில் அரைஞ்சிருவோம். நம்ம கிட்ட குற்றம் இல்லாத பொழுது, நம்ம மேல குற்றம் சுமத்தும் பொழுது, நம்மளுடைய உணர்ச்சிகள் சாகும் போது, பெயின் வரும் பார்த்தீங்களா? இல்ல நான் அப்படி இல்லை, ஆனால் என் மேல இந்த மாதிரி விமர்சனங்கள் கடந்து வருது அப்படின்னு நிரூபிக்க பிரயாசப்படுறோம் பார்த்தீங்களா? இந்த இடத்துலதான் 3 ஆணியும் உரி வச்சுட்டு கீழே இறங்க. கர்த்தர் இயேசு கடைசி வரைக்கும் ஜெயிச்சதனுடைய அந்த முகாந்திரம், அந்த தாரக மந்திரம் என்ன தெரியுங்களா? உடன்படிக்கையினுடைய சாராம்சத்தை எண்ணங்கள்லையும் சிந்தனைகள்லையும் அப்படியே பதிய வச்சிருந்தார். அப்படின்னா இந்த ஜனங்கள் எவ்வளவு உணர்ச்சி வசப்படுத்தினாலும் பரவாயில்ல, இவ்வளவு நாளா நான் பட்ட கஷ்டமும் பாடுகளும் ஒரு நொடி பொழுது இந்த சிலுவையிலிருந்து இப்ப இறங்கி நான் ஒரு விஷுவல் காமிச்சா எல்லாம் போயிருங்கிறதுல உறுதியா இருந்தார். அதாவது ஒரு உச்ச கட்ட வரைக்கும் ஒரு பில்டிங்கை கட்டிட்டு லாஸ்ட் மினிட்ல போய் அதனுடைய அஸ்திபாரத்தை அசைச்ச மாதிரி தன்னை தேவகுமாரன் அவர் விஷுவல் போட்டு காட்டுறதுக்கு ஒரு நொடி பொழுது ஆயிருக்கும். பட் என்ன ஆயிருக்கும்னா 3 வருஷம் பட்ட கஷ்டங்களும் அவர் பட்ட உபத்திரவங்களும் பிரயாசங்களும் 6 மணி நேர சிலுவையில ஒரு நொடி பொழுதுல என்ன ஆயிருக்கும்? போயிருக்கும். இதுதான் பாவத்தையும் உலகத்தின் நியாயமான ஆசை இச்சைகளையும் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா கடைசியாக தேவன் நம்மளை தயார்படுத்தும்படி வைக்கக்கூடிய சோதனை, நீங்கள் வீண் குற்றம் சாட்டப்பட்டு அதை பொறுக்கணும். இதை ஏத்துக்கிட்டாதான் சபை, இல்லைன்னா இல்ல. இன்னைக்கு நம்ம படிச்சுட்ட மன்னா எல்லாமே எதை பத்தி தான் நம்ம பார்த்தோம்? சகோதர அன்பு தான் இறுதி சோதனையா இருக்கும். அப்ப இந்த வீண் குற்றச்சாட்டுகள், பழி போடுறது, நீதி நிமித்தம் தண்டிக்கப்படாமல் அநீதியினால் தண்டனையை ஏற்றுக்கொண்டு அமைதியா இருக்கிறது, இந்த எல்லா விஷயமே யாருக்கான குவாலிட்டி? அவர் நடந்த வழியே தானும் நடக்கும். சுத்தி நடக்கிற நிலைமையை கவனிங்க. ஒருத்தருடைய ஆதரவு கரம் கூட கர்த்தருக்கு இல்ல, ஒருத்தருடைய குரல் கூட ஒலிக்கல. இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், இவர் அப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்றதுக்கு அவரை நேசித்தவர்களால் கூட முடியல. அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த வெறுமை, இந்த வெறுமையில அவருக்கு இருந்த ஒரே ஆதரவு பிதாவாகிய தேவன். அதை தான் சொல்லிக்கிட்டே இருந்தார். தேவனும் கைவிட்டாரா? இந்த நிலைமை யோசிப்பாரு. நீதி நிமித்தம் தேவனை என்ன பண்ணிட்டாரு? கைவிட்டு இருந்த அந்த தருணம். சோ உலகத்திலையும் வான தூதர்கள் மத்தியிலையும் படைச்சவர்கிட்ட இருந்தும் கூட உதவிக்கரம் இப்ப இல்ல, தனி ஆளா தொங்குறார். இதான் நம்ம நெக்ஸ்ட் மந்த் வெஸ்பர் சர்வீஸ்ல நம்ம பார்க்க போறோம், துதி ஆராதனையில. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அது ஒரு கான்செப்டா அவர் எப்படி தனிப்பட்ட ஒரு ஆளாய் இந்த எவ்வளவு பெரிய ஒரு நிந்தையை சுமந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு கான்செப்ட் வச்சு நம்ம பார்ப்போம். இந்த சூழல்ல அவருக்கு இருந்த ஃபைனல் டெஸ்ட், தன்மேல் நீதி இருந்தும் நியாயம் இருந்தும் அதை நிரூபித்து காட்டக்கூடாது. அதுக்காக தன்னை என்ன பண்ணிடக்கூடாது? அவர் ஓபன் பண்ணி காமிச்சிடக்கூடாது. இன்னைக்கு இதுதான் ஒவ்வொரு புது சிருஷ்டியில அங்கமாகக்கூடிய உண்மை பரிசுத்தவான்கள் முன்னாடி இருக்கக்கூடிய உச்சம். குறிப்பா அது எங்க நடக்கும்னா சபை மத்தியிலேயே நடக்கும், நேசித்தவர்களால நடக்கும், ரொம்ப நம்பினவங்களால நடக்கும், உடன் சகோதரர்களே கூட நம்மளை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல்ல தூக்கி எறியப்படுதல் நடக்கும். பட் ஆனா ஒரே ஒரு விஷயம், இதுல உண்மையிலேயே நம்ம மேல நீதி இருந்து குற்றம் சாட்டப்படணும். நம்ம செய்யறதெல்லாம் அநீதியா இருந்து சுற்றி இருக்கிறவங்க பூரா குற்றம் சொல்றாங்கிறது இந்த சோதனைக்குள்ளேயே வராது. நிறைய பேர் அப்படி செஞ்சுட்டு அதுல பாடுபட்டுட்டு எங்களுக்கு பாடு வருதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை, கர்த்தர் இயேசு மாதிரி இருந்து அந்த சோதனையை நம்ம அனுபவி. இதுக்கு தான் அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்ம படிக்கிறோம், மேற்கொண்டு வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 21 இருந்து அப்படியே படிச்சுட்டு வாங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக? இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த விஷயங்களுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை. முக்கியமான வசனம். பாவம் செஞ்சிருந்து சுமக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும்
நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். ஆமா, என்னை வைறீங்களா? விசுவல் பாக்குறீங்களா? இப்போ காட்டவா ராஜா வேஷத்தை? இறங்கி வரவா? அப்படி பதிலுக்கு வையல. பிளாக்மெயில் பண்ணல. எதிர்காலத்துல நான் வந்து உங்களை பாத்துக்கிறேன் பயமுறுத்தல. நியாயமாய் தீர்ப்பு செய்யறவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு எந்த நீதி நியாயங்களும் அங்க போய் சேர்ந்துருங்க. அழகா படிச்சோம் இல்லைங்களா வாக்கு தத்தங்களா? அவனவனுடைய கிரியைக்கு தக்கதான பலனும் கூட தான் வரும். யாரும்லாம் எஸ்கேப் ஆக முடியாது. யாரும் இப்ப ஏமாத்தலாம், ஆனா என்ன பண்ண முடியாது அவருடைய நியாயாசனத்துக்கு முன்னாடி. அப்ப அங்க பார்த்துட்டு இருக்கிறவர் எல்லாத்துக்கும் சரியான நீதியை செய்வார்னு நியாயமாய் தீர்ப்பு செய்யறவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமர்ந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த வசனம் கூட நமக்கு ஒரு பெரிய ஆறுதல். இந்த 3 ஆணிகளையும் நம்மளாலேயே எடுத்து அறைய முடியாதுங்கிறதுனால அவரே நமக்கு என்ன பண்ணிட்டும் போயிட்டாராம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சேர்த்து சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகும். இவ்விதமாக அன்பான சகோதர சகோதரிகளே, சிலுவையின் ஆணியை குறித்து 3 கண்ணோட்டங்கள் 3 விதமாக பார்த்திருக்கும். 3 ஆணிகளுக்கும் 3 விதமான கோணங்கள். முதல் 3 ஆணியினுடைய விளக்கம் பார்த்தோம். 3 ரட்சிப்பு, உலகத்திற்கும் யூதர்களுக்கும் சபைக்கும் கர்த்தருடைய ரான்சம் எப்படி சப்போர்ட் பண்ணுது, அந்த 3 ஆணிகள். 2வது பரிசுத்தவான்கள் லைஃப் லாங் சந்திக்கக்கூடிய 3 சோதனைகள். உலகத்தாலும் மாம்சத்தாலும் பிசாசாலும் ரொட்டேஷன் ஆயிட்டே இருக்கும். அதை விசுவாசம், நம்பிக்கை, அன்பு என்கின்ற தேவனுடைய வார்த்தைகளால அந்தந்த சந்தர்ப்ப சூழலுக்கு தகுந்த மாதிரி எழுதி இருக்கிறதே, அது கூட முக்கியமான ஒரு விஷயம். லைஃப்ல இது செய்யணும், இது செய்யக்கூடாது, தேவனுடைய வார்த்தை அனுமதிக்குதான் பார்க்கறதா எழுதி இருக்கிறதே, எடுத்து வச்சு நம்ம ஜெயிக்கணும். 3வது தான் ரொம்ப சிரமம். பரிசுத்தவான்கள் விஷயத்துல நம்ம அறிய வேண்டிய 3 ஆணிகள். பாவத்தை கட்டாயம் சுட்டரிச்சு தான் ஆகணும். நியாயமான ஆசீர்வாதங்களை சிலுவையில் அறையிறது தான் ரொம்ப சிரமமா இருக்கு. அதை சிலுவையில் அறைஞ்சாலும் நியாயமான கோரிக்கைகள், அநீதி நம்ம மேல இல்லாம இருந்து நீதி மாத்திரமே இருந்து வீண் குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ளதான் நம்முடைய மனது பெரும்பாலும் என்ன ஆகுது, மறுக்குது. கடைசியாக ஒரு ஸ்லைடு வாசித்து நம்ம நிறைவு செய்யலாம். அதனுடைய முடிவுரை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அர்ப்பணிப்பு வாழ்க்கை என்பது சிலுவை சுமப்பதற்கு அடையாளமாகவும் உள்ளது, மேலும் சிலுவையில் அறையப்படுவதற்கும் அடையாளமாகவும் உள்ளது. சிலுவையை சுமந்து போற ஒரு பிரயாணம் இருக்கு இல்லைங்களா, அதையும் நம்ம அர்ப்பணிப்பு வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பார்த்திருக்கோம் நிறைய பாடத்துல. சிலுவையில் அறையப்படுதலுக்கும் அர்ப்பணிப்பு வாழ்க்கை அடையாளமாகவே வைக்கப்பட்டிருக்கு. 2 அடையாளங்களும் நமது மாம்சத்தையும் அதன் ஆசை, இச்சை, விருப்பங்களையும் மற்றும் நமது சுயத்தையும் முற்றிலும் பழி செலுத்துவதே காண்பிக்கின்றது. சிலுவையில் அறைதல், சிலுவையை சுமத்தல் ரெண்டுமே எதை மட்டுமே காட்டுதான், மாம்சம் முற்றிலும் சிலுவையில் அறைந்து மறிக்கணுங்கிறத காட்டுது. அதனுடைய ஆசை இச்சைகள் எல்லாம் சாம்பலாகணும். மேலும் இது தன்னைத்தான் முற்றிலும் வெறுப்பதையும் சுயம் சாம்பலாகும் வரை பழியாவதையும் குறிக்கின்றது. ஆமா, இது எல்லாராலையும் முடியாது. யாரெல்லாம் தங்களுடைய சுயத்தை கம்ப்ளீட்டா வெறுக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் முடியுங்கிறாரு. பலிபீடத்தில் வைக்கப்பட்ட ஒரு மிருகத்தின் உடல் முற்றிலும் சாம்பலாகும் வரை தகனம் ஆக வேண்டியது அவசியமே. இப்ப மற்றொரு உதாரணம், பழைய ஏற்பாட்டின் பலிபீடம். அது சிலுவைக்கு இன்னொரு நிழல். அங்க வைக்கப்பட்ட ஒரு மிருகத்தினுடைய உடல் சாம்பலாகிற வரைக்கும் தகனமாகும் இல்லைங்களா. நம்ம உடன்படிக்கை எப்படி சிலுவையில இருந்து நம்ம இறங்கி வரக்கூடாதோ, பலிபீடத்தின் மேல் வைக்கப்பட்ட ஒரு மிருகத்தினுடைய உடல் பாகமாகவும் நினைச்சுக்கங்க. பொடியாக்கி அந்த சாம்பலாகி கீழே உதுற வரைக்கும் கீழே இறங்கி வரக்கூடாது. அப்புறம் அதுபோல நமது வாழ்க்கையும் ஒருமுறை சிலுவையில் அறையப்பட்டு விட்டால் மீண்டும் இறங்கி வர முடியாது. அனுதினமும் செத்துக்கொண்டே சாக வேண்டும். செத்துக்கொண்டே சாக. நான் அனுதினமும் சாகிறேன்னு என்ன அர்த்தம்? மரணம் வந்துகிட்டே மறிக்கணும். சரீரம் ஆரோக்கியம் அடையாது, வலு பெறாது, பிரச்சனைகள் குறையாது, கூடும். இதான் அனுதினமும் செத்துக்கொண்டே நம்ம சாகணும். ஒவ்வொரு நாளும் வளர்ச்சிக்கு ஏற்றபடி சோதனைகளும் அதிகமாகும். அதை கண்டு ஏதோ புதுமை என்று திகையாதிருப்போமாக. தேவ கிருபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமா, பக்குவம் இல்லாதவங்களுக்கு திராணிக்கு மேலான சோதனையாக அது இருக்காது. யார் எவ்வளவு வளர்ச்சியில் இருக்கமோ, எந்த சோதனைகளால யாரை எப்படி புடமிட முடியுமோ, எப்படி பக்குவப்படுத்தணுமோ, அப்படித்தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய அனந்த ஞானத்தில் தனது குமாரன் மூலமாக நம்மை வழிநடத்துகிறார். ஆனாலும் உடன்படிக்கையினுடைய தாற்பரிகத்தை முறையே புரிந்தவர்கள் நிச்சயமாக இந்த 3 ஆணியை
லைஃப்ல கட்டாயம் நம்ம பயன்படுத்தியே ஆகணும். பாவத்திற்கு எதிரான ஆணி, நியாயமான தேவைகளை கூட அளவுக்கு மீறி போயிடாத அளவுக்கு சிலுவையில் அறைய கத்துக்கணும். நியாயமான உரிமைகள், நீதி நியாயங்களுக்காக கூட வாய் திறக்காதபடிக்கு கடைசி வரைக்கும் யார் மனதார ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க தான் அவர் நடந்தது போல தானும் நடந்து இந்த பரிசை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். தேவன் தாமே இது போல கர்த்தர் இயேசுவை நாம் பின்பற்றி அவருடைய அடிச்சுவடியில் தொடர்ந்து நடந்து சிலுவையிலிருந்து இறங்காமல் இருப்பதற்கு நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.